அஷ்டமம் தல நிறைகணி அப்பம் மோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடம் அடியவர் புத்தியில் உறைவர் கற்பகமென வினை கடிதேகும் மதியம் கைத்திடும் அரண் மகன் மற்பொருதிகள் போயம் மத்தள வயிரணி உத்தமி முதல்வன் உத்தவில் மலர்வோடு படிவே தமிழடவின முப்படையினர் முப்படை எழுதியும் ஓனே முப்புறம் இதாட்சி வனுர ரகமச்சொல்லி செய்த அது தீரா துயரது கொடு துட்டி ரமணிபடும் அப்புறம் அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனம் வரும் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சந்திராகுலமானது ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உயிர் போன்று பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அனைத்தீரான் போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிபடி திருவாளூர் போற்றி எல்லாம் இல்ல சிவகாமி பாலுடனாகிய ஸ்ரீ வள்ளல் வைத்தியசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மடவார் வளாகம் என்னும் புதுவை தலாபுராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கூட்டியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று 23வது பொருளாளர்களை பற்றி சிந்திப்போம். அதற்கு முன் எப்பயுமே நாம் ஒரு தேவார பாடலை சிந்தித்து சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இன்று நெற்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலையோடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் என்று யார் பாடுறா? உடனே நம்ம அப்பர் சுவாமிகள் அப்படின்ற யார் பாடுறது? ஞானசம்பந்த பெருமான் பாடு. காதலாய்க்க சிந்து பாடல இது 3வது. நெற்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து ஆர்வத்தோட சொல்லணும். எதை சொல்லணும்? நமச்சிவாயத்தை ஆர்வத்தோட சொல்லணும். அந்த ஆர்வம் எப்படி சொல்லணும் அப்படின்னா அக்கு மாலையோடு அங்கேயும் எண்ணுவார். அக்கு மாலைன்னா ருத்ராட்ச மாலைன்னு அர்த்தம். ருத்ராட்ச மாலையை வச்சு தான் ஜெபமே பண்ணணும். சிலவர் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசையோ வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு எதையோ வச்சுக்கிட்டு திடீர்னு வந்து எதையோ திடீர்னு பேசிக்கிட்டே அப்படியாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் பாசிக்கிட்டு இருக்காங்க, சிவப்பு கலர் பாசிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு வாசியை வச்சுக்கிட்டு என்னென்னு கேட்டால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னா ருத்ராட்ச மாலையை கொண்டு தான் ஜெபம் செய்ய வேண்டும். அதான் அக்கு மாலையோடு கையில் சிலர் என்ன செய்வாங்கன்னா கையில் எண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? கையில், அதாவது ருத்ராட்சி இல்லாத பட்சம் இப்போ நீங்கள் திருக்கோயில் போகிறீங்க, அந்நேரம் ருத்ராட்ச மாலையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலை. அப்போ அந்த இதில் வச்சு நமச்சிவாயத்தை சொல்கிறீங்க. சுற்றி வந்து சாமியை எங்கே அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் கையில் ஒரு இடத்துல வந்து 4 விரல் இப்போ நமச்சிவாயத்தினா நமச்சிவாய 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 4 தடவை. அப்போ 4 நாளுங்க 16. இப்படி அதை பெருக்கள் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. இந்த மாதிரி அடிப்படையில் 108 சொல்லுவாங்க. அப்படியே இருக்கு. இல்லாத பட்சத்துக்கு இப்படி அப்படி இப்படி தியானி எப்பவுமே தியானம் பண்ணும்போது சரி, இல்லை ஜெபம் பண்ணும்போதும் சரி, இந்த இப்படி குடிஞ்சிக்கிட்டு உட்காரக்கூடாது. இது அவங்களுக்கு உட்காருவாங்க சார். உட்காரும்போது எப்படி உட்காரணும்? நிமிர்ந்து உட்காரணும். நிமிர்ந்து உட்காரணும். கூணலை உட்காரக்கூடாது, குறுகி உட்காரக்கூடாது, நிமிர்ந்து உட்காரணும். 2வது கண்ணை வந்து மூடியும் மூடாமலும் இருக்கணும். அந்த மாதிரி தியானம் பண்ணணும். தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு? சிவபெருமான்லேருந்து கண்ணை திறந்துருக்காரா மூடியிருக்காரா சொல்லுங்க பார்ப்போம். தட்சிணாமூர்த்தி எத்தனை தடவை நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்தை. என்னைக்காவது அதை கவனித்து பார்த்துருப்போமா? சாமி கண்ணை மூடியிருக்காரா திறந்துருக்காரா? மூடியும் திறந்தும் அப்படி இருப்பார் சாமி. அதாவது கீழே 4 முனிவர்கள் இருப்பாங்க. அது வந்து பிரம்மபுத்திரர்கள். அந்த 4 முனிவர்கள் ஜனகர், ஜனந்தர, ஜனாதர, ஜனாத்குமார் என்ற 4 முனிவர்கள் பற்றி அவரை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி கண்ணை 3 மாதிரியே வரும். அப்படி 2 நிலையாக வரும். அப்படி நம்ம தியானம் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது எப்படி அது எதை வச்சு பண்ணணும் அப்படின்னா ருத்ராட்ச மாலையை கொண்டு தான் ஜபம் செய்ய வேண்டும்.
அந்த ஜபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த சாமி விட்டு வந்துடு அப்படின்ட்டு போயிட்டு 1 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா பூஜை முடிஞ்சிருச்சா, ஜபம் அது எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள என்னன்னு கேட்டால் கடை 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 கடந்து நமச்சே முடிஞ்சிருச்சு பூஜை. இப்படி இருந்தால் எப்படி சாமியோட அருள் கிடைக்கும் சொல்லணும்? அக்கு மாலை கொண்டு அந்த கையில் ஒன்று கையில் இருவாங்க, இல்லைன்னா அக்கு மாலையை கொண்டு ஜபம் செய்வாங்க. இந்த 2 நிலையில் அப்படி செய்யும்போது அந்த ஜபமானது சிவனுடைய மிகப்பெரிய கருணை என்ன அப்படின்னா, இந்த 108 தடவை ஜபம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடியில் உங்களுக்கு சொற்பொழிவு சொல்லியிருப்பேன். இந்த 108 ஏன் சிவபெருமான் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்லியிருப்பேன். வேறு யாரும் தெரியலைன்னா சொல்கிறேன். தெரியுமா தெரியாதா? தெரியலையா? அது சொல்லியிருப்பேன், மறந்துருக்கேன். வேணாம். எப்படின்னா சிவனுடைய மிகப்பெரிய கருணை என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறோம்? 21,600 தடவை மூச்சு விடுறோம். சாமி இப்போ நீ 21,600 தடவை கூட என்னை நீ நினைக்காட்டாலும் பரவாயில்ல, சாமியோட கருணை பாருங்கள். நீ என்னை 21,600 தடவை மூச்சு விடுற, அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்காட்டாலும் பரவாயில்ல. அதில் பாதி எவ்வளவு? 21,600 பாதி எவ்வளவு? 10,800. எப்போ நீ 10,800 தடவை நீ நினைக்கணும்னு பரவாயில்ல, சாமி கருணை பாருங்க. அந்த 10,800 பற்றியா, அந்த 10,800லேயும் 1 மடங்கு எவ்வளவுன்னு பாரு. அது 100 மடங்குன்னா 10,800 100 மடங்குன்னா அதில் 1 மடங்கு 108. இந்த நேரமாவது என்னைய தயவு செய்து கொஞ்சம் நினைப்பா சாமி சொல்கிறார். நாம் அதை கூட என்ன செய்கிறோம், அந்த ஜபம் பண்ணும் போது தான் நமக்கு எல்லா விதமான சிந்தனைகள் வரும், அவசர அவசரமாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம நினைக்கக்கூடிய நேரமே அந்த ஜபம் பண்ணும்போது தான் சாமியை மனம் ஒன்றி ஒரு நெறிய மனம் வைத்து உன ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று ஞான சம்பந்தர் பெருமான் சொல்வதற்கு என்னங்க, மனம் ஒருநிலைப்படுத்தி அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் ஒருநிலைப்படுவதற்கு பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணால் தான் மனம் அடங்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனம் அங்கங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த காரணத்தை இந்த பிராணாயாமம் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்கு வாங்க, பிராணாயாமம் பண்ணாமல் நம்ம பண்ணும்போது தான் மனம் வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அது பண்ணிவிட்டு நம்ம ஜபம் பண்ணோம்னா மனம் எங்கேயும் போகாது, சிவமண்டம் மட்டும்தான் நிற்கும். அதுக்கு என்ன செய்யணும், 1 மடங்கு இடது பக்கமாக 1 மடங்கு மந்திரத்தை இழுத்து 4 மடங்கு உள்ளே நிப்பாட்டி 2 மடங்கு வெளியே விடணும். அதே மாதிரி இந்த மூக்கு அடைச்சி இந்த சைடு வலது நாசி வழியாக 1 மடங்கு சொல்லி 4 மடங்கு உள்ளே நிப்பாட்டி 2 மந்திரத்தை இடது நாசி வழியாக விடணும். 1:4:2 என்கின்ற அடிப்படையில் திருமூலதேவர் என்ன சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மந்திரமும் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, பஞ்சபிரம்ம மந்திரம், ஈசானமூர்த்தி நம தத்புருஷோத்தரம் அந்த மந்திரம், சங்கீதா மந்திரங்கள் 11, இந்த மந்திரத்தை சொல்லி தான் நம்ம வந்து உள்ளே இழுப்பதும் இறக்குவதும் இந்த மந்திரத்தை கொண்டு தான் சொல்லணும். சில பேர் எனக்கு அந்த மந்திரம் தெரியல அப்படின்னாங்கன்னா அவங்க நமச்சிவாய மந்திரத்தை எடுத்துக்கிட்டு நாம் எத்தனை தடவை சொல்லணுமோ சொல்லிக்கிறோம். புரிஞ்சுச்சா? இப்போ ஜபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க, இந்த பிராணாயாமம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணும்போது அப்படி நிப்பாட்டினீங்கன்னா அந்த நேரத்தில் சாமியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இந்த மூச்சை உள்ளே நிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சிவபெருமானை நினைக்கணும். உள்ளே மூச்சை அடக்கி நிப்பாட்டும் போது சிவபெருமானை மனம் ஒன்றி அந்த சிவலிங்க மூத்தத்தை நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்றை வெளியே விட்டாலும் மூலமாகிய சிவலிங்கத்தை தவிர வேறு எதையுமே இது வந்து சிந்தனை பண்ணாது. ஏன் அப்படின்னா எதை நீங்கள் மூச்சை அடக்கி நிப்பாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வேறு எதுவும் சிந்திக்கக்கூடாது. சாமி சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு மனமானது வேறு எங்கேயுமே அடைய போயிடாது. அதை விட்டுட்டு நீங்கள் பிராணாயாமம் பண்ணாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, இப்போ அனுஷ்டானத்தில் வருது இல்லை, பிராணாயாமம் பண்ணிட்டு தானே ஜெபம் பண்ண வருது. ஏன் சார் பிராணாயாமம் பண்ணிட்டு தானே ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ அது எதுக்காக அதுக்கு அடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, அது பண்ணால் தான் மனம் அடங்கி நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெபம் செய்வீர்கள் என்பதற்காக ஜெபத்தை அதுக்கு அடுத்து வச்சுருக்காங்க. அப்போ பிராணம் வந்தால் இருக்கலாம், இந்த முத்திரையில் கொண்டு இது வந்து பூர்வ மத்தியில் இருக்கணும், இந்த 2 இதுவும் நாசி அடைக்கிறதும் துறக்கிறதுமா இருக்கணும். இந்த முத்திரையில் கொண்டு நம்ம பண்ணோம்னா என்னாவும் இடது நாசி வழியை இழுத்து மூச்சை உள்ளே நிப்பாட்டி 4 முதல்ல 1 4 2 அப்புறம் 8 32 16 அப்புறம் 16 64 32 இந்த 64 நிப்பாட்டுறோம் பார்த்தீங்களா, அதில் தான் சாமி உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். எப்போ நினச்சாலும் உங்கள் சாமி முன்னாடி நிற்பார். ஞானிகளுடைய இதுக்கெல்லாம் அப்படி தான் இருப்பார் சாமி. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சாமியை இப்போ திருமூலதேவனாலாம் 3000 வருஷம் வந்தார். எப்படி வந்தார்? 3000 ஆண்டு வாழ்ந்திருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி வந்திருப்பாங்க? காற்றை குடித்து உயிர் வாழ்ந்துருக்காங்க. அப்போல்லாம் சாப்பாடுலாம் கிடையாது, காற்றை குடித்து உயிர் வாழலாம்.
ஏன்னா இந்த அடிப்படையில் நாம் வந்து ஜபம் செஞ்சோம்னா நமக்கு என்ன ஆகும், மனமானது வேற எங்கேயுமே போகாது. அதனால தான் அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார், கையில் என்றவன் என்றலாம் மடியும் எண்ணலாம். இப்போ அந்த 10,800 ஒரு மடங்குனது இந்த 108. இந்த 108 தடவை கூட சிவபெருமானை நாம் எண்ணும் போது நினைக்கலன்னா நாம் வேற இதில் நினைக்க போகிறோம். சொல்லுங்க போகிறோம். திருக்கோயில் வந்து நம்ம நினச்சிட முடியுமா? அதெல்லாம் எதுக்காக வந்திருக்கோம்னா அதை வந்து பார்த்து அதை வந்து பழகுவதற்காக திருக்கோயிலுக்கு வந்து சிவலிங்கத்தை பார்த்து பழகுறதுக்காக வந்து அந்த மூர்த்தத்தை உள்ளே நிப்பாட்டி அதுக்கு தான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் விட்டு புலர்வதற்கு அழகிட்டு விடுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேற்றி தலையார கும்பிட்டு கூட்டு மாடி சங்கரா செய்ய போட்டு என்றும் அலைமனசை செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நின்றேன். இந்த பணினா செய்ய தான் நமக்கு என்ன ஆனதோ மனமானது அடங்கி ஒழுங்கு அன்றாடம் வந்து அவரை பார்க்க பணிகள் செய்ய இப்படியே இருந்துகிட்டே இருந்து வச்சுக்கோங்க. வேற எந்த சிந்தனையும் நாம் இந்த ஏரியாவை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என் மாமன் இருக்கா என் மச்சா இருக்காட்டு ஓடிடுவோம். புரியுது அவங்களுக்கு, எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமாயா அப்படின்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னு போயிடுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளியில் போயாச்சுனாலே ஒரு நிமிஷம் சிவமான ஒரு செகண்டில் மறந்துடுவோம். உள்ளே இருக்கிற வரைக்கும் அடியார் கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் தான், அடுத்த நிமிஷம் சிவபெருமான் யாரோ நம்ம யாருங்கிற மாதிரி இருப்போம். அப்படி இருந்தாலும் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை தடுத்து என்ன செய்யணும், சிவபெருமானை நினைந்து கொண்டே இருக்கும். அவன் செய்கின்ற உபகாரத்தை நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை மறக்க மாட்டீங்க. அவன் செய்கிற உபகாரத்தை மறந்துட்டீங்கன்னா அவரையும். அப்போ உபகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாமி எனக்கு என்ன ஞான சாமி இருக்குது, எனக்கு ஒரு ஞானம் இல்லை, விஞ்ஞானம் இல்லாது நீ எப்படிப்பட்டவனா இன்ப பெருமை. எப்படி சொல்கிறார் மாணிக்கவாசகர் சொல்கிறாரா, தன்னை இழிவுபடுத்துகிறாரு, இறைவனை இதே நிலையில் இருந்தோம்னா நாமும் உயரும். சாமியை உயர்த்தி சொல்லி தன்னை தாழ்த்தினோம்னா நம்மளையும் சிவமனோன்னு அவர் நிலைக்கு. எனக்கு ஒரு இது இல்லையே சாமி, என்னையை போய் ஒரு அடியார் கூட்டத்தில் போய் நினைச்சே சாமி அப்படின்னு என்ன செய்வார் மாணிக்கவாசகர் பாட்டு தன்னை தெளிவாகவே நான் நாயினும் கடையேன், சிறு நாயினும் அதில் சிறு நாயினும் கடையேன், அதுக்கு இருக்கிற நன்றி கூட என்கிட்ட சாமி, எனக்கு 2 கண்ணு கொடுத்து நான் உன்னை வந்து அடைய முடியாமல் இருக்கேனே சாமி. மாணிக்கவாசகர் நம்ம 2 கண்ணு கொடுத்து எங்கள் பார்க்குறோம், சாமி பார்க்குறோம், ஆனால் சிந்தைக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு நாம் வழிபாடு செய்யாது தான். வழிபாடு விடாமல் செய்தால் அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை இல்லாமல் கூட ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அதுவும் இருக்காங்க. தகுதி உடையவர்கள் தான் பண்ணணும், தகுதி இல்லாதவர்களுக்கு கூட சிவபெருமான் அதோட வாய்ப்பு கொடுக்குறாரு. தகுதி இல்லாதவங்க இப்போ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு இதை வச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட சாமி ஒரு தகுதியை கொடுக்குறாரு. எப்படியாவது ஜெபம் பண்ணுது அந்த உயிர் அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு வானவராய் கூட என்ன செய்வாராம், சிவபெருமான் அவர்களை உயர்த்துவாராம். வானலோகத்தில் அவர்களுக்கு பதவியை கொடுத்து, ஏன்னா இந்த நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வேற எதையும் சிந்திக்காம எவன் கூட வம்பு சண்டைக்கு போகாமல் இப்படி எல்லாத்தையாவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை கூட தகுதி கொடுத்துறாராம் சிவபெருமான். அதுதான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய கருணை. அடியில் முன்னாடி நினச்சிருக்கேன், இவ்வாட்டு எதையோ வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ பாட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, சாமி அவர்களை கூட தகுதிப்படுத்துகின்றார் என்பது நமக்கு தெரியும். அக்குமாலை கூட அங்கே இருந்தவர் தக்க வானவர், அவர்களை என்ன செய்வாரா, வானவராக கூட உயர்த்துவார். அவங்க நினைச்சா, அந்த உயிர் நினைச்சா ஒரு பதவியை கூட கொடுத்து என்ன செய்வாரா, வானலோக பதவி கூட சுருக்கம் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளை கூப்பிட்டு இந்த பதவி ஆளுங்கன்னா நீங்கள் ஆளுவீங்களா? நமக்கு அது வேணுமா? நமக்கு எது இந்திர புரந்தரன் இந்திரன் மாள் அயன் வாழ்வு குடிகடினும் அல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் முடியும் இல்லேன் எனது திருவருளால் இருக்கப்பெறும் இறைவா உள்ளேன் உன்னை எல்லாது எங்கள் உத்தமன், பிரதீபம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமன், உன்னத்தவர் வேறு யாருமே வழிபாடு செய்ய மாட்டோம் என்று நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆனால் அடியார் கூட்டத்தில் இருந்தோம்னா அந்த நரகம் கூட என்னதான் மாறிடும், சிவலோகமாக மாறிடும். அதனால தான் அடியார் கூட்டத்திலே அடியாரோடு இருக்கப்பெறும் இறைவா அப்படின்பார் மாணிக்கவாசகர். அப்படி இருக்கும். அப்போ இன்னைக்கு கூட அதை சொல்லும்போது எப்படி சொல்லணுமா, நம்ம பெருமானுடைய நாமத்தை சொல்ல போகிறோம், நம்ம பெருமானுடைய மந்திரத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு சொல்லணுமா. இன்னைக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து, எப்படி சொன்னார், வெறும் நினைந்துன்னு சொல்லலை, பெருகி நினைந்துன்னு சொல்லலை, மிக பெருகி நினைந்து அப்படின்னாரு. அப்போ எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டணும்னு பார்த்துக்கோங்க. அந்த நமச்சிவாய மந்திரத்து மேலே நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டணும், அதிக அளவு ஆர்வம். மிக பெருகி நினைந்து
அக்கு மாலை அதை எந்த ஒரு அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பணி செய்தாலுமே ஆர்வத்தோடு செய்யணும். ஆர்வம் உடையார் காண்பார் அறநெடி அப்படின்பாரு திருமண தெய்வம். ஆர்வத்தோடு வழிபாடு செஞ்சால் சிவபெருமானுடைய திருவடி ரெடியாக இருக்குது. ஆர்வமே இல்லாமல் செய்கிறதுக்கு அவர் எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சிவபெருமான் எல்லா உயிருக்கும் மோட்சத்தை கொடுத்து ரெடியாக இருக்காரு. ஆனால் அந்த உயிர்கள் விருப்பப்படணுமே. ஒருத்தர் அப்படி தான் கேட்டார், சிவபெருமான் கடவுள் தானே அப்படின்னாரு. ஆமாம் கடவுள் தான், இதுல என்ன இருக்குது அப்படின்னு. அவர் எல்லா உயிருக்கும் மோட்சத்தை கொடுத்துட வேண்டியது தானே, எல்லா உயிரும் ஏன் இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னாரு. இல்லையா, சரி உங்களுக்கு சிவபெருமான வழிபாடு செய்ய உங்களுக்கு சாமிக்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்படி அவர் யோசிச்சார், இப்படி கேட்குறான் அவன் அப்படி யோசிச்சார். நான் நிறைய அனுபவிக்க வேண்டியதில் தான் முடிச்சுட்டு நான் கடைசி காலத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. உனக்கு இப்போயே ஆசையிலேயே பிறகு ஒன்றை மாதிரி எத்தனை உயிர்கள் இருக்குது, ஒவ்வொரு உயிரும் போக ஆசைப்பட்டுதுன்னு அவர் கொடுப்பாரு. ஆனால் அதுக்குரிய தகுதி உங்களுக்கு வந்தால் தானே கொடுப்பாரு. சாதாரண ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கே தகுதி வேண்டியிருக்கு. முதல்ல என்ன செய்யணும், சைக்கிளை உருட்டி பார்ப்பாங்க, அப்புறம் டக் அடித்து பார்ப்பாங்க, அப்புறம் கவட்டையில் போட்டு பார்ப்பாங்க, அப்புறம் மேலே போட்டு பார்ப்பாங்க, அப்புறம் சீட்டில் உட்காந்து இதுக்கே இவ்வளோ தகுதி வேண்டியிருக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கே. அப்போ சாமி அடைகிறதுக்கு எவ்வளோ தகுதி வேணும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பரம்பொருளை நாம் அடைவதற்கு அது ஜோதி பிளம்பாக இருக்குது. அதில் நம்ம போய் நுகர முடியுமா யோசிச்சு பாருங்க. அவர் ரெடியாக தான் இருக்கார் கொடுக்குறதுக்கு. நமக்கு தகுதி வேணுமே, பக்குவம் வேணுமே. உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பேர் பக்குவம் என்று பேர். நான் அடின்னு சொல்கிற கருத்தை நீங்கள் அப்படியே முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு இருக்கும். நான் அடின்னு ஒன்று சொல்ல நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்குவம் இல்லாமல். பக்குவம்னா அதான் உள்ளவாறே உணர்ந்து. சரி, அப்போ என்ன சொல்கிறாரு, மிக பெருகி நினைந்து அந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அன்னையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது. அவர்களை தகுதிப்படுத்தி வானலோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் சிவபெருமான் வழங்கும். வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. ஆடையே இல்லாத பெருமான் யாருன்னா சிவபெருமான் தான். நக்கன் என்ன அர்த்தம், அவருக்கு ஆடையே கிடையாது. ஆடையே இல்லாத சிவபெருமான் அவருடைய மந்திரம் என்ன அப்படின்னாரு, எல்லாத்தையும் ஆடை உடுத்திருக்கோம். சிவபெருமானுக்கு மட்டும் ஆடையே கிடையாது. ஏன்னா அவருக்கு பற்றற்றவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று. நாம் பிறக்கும்போது எப்படி வந்தோம், நிறைய ஆடை அவரோடு பிறந்து வந்தோமா, ஆடை உடுத்தோடு பிறந்து வந்தோம். நம்ம எப்படி வந்தோம் ஒரு நிமிஷம் சிரிச்சு பாருங்க. குழந்தையா இருக்கும்போது ஆகா அப்படியே இருந்தோம் நம்ம. சிவபெருமான் அப்படியே தான் இருக்காரு. ஆனால் இந்த ஆடை அலங்காரம்லாம் எப்போ அப்படின்னா இந்த புலித்தோடு இந்த நாகம்லாம் ஏன் அப்படின்னா அந்த தாரகாவனத்தை முனிவர்கள் ஏவிட்டதுனால தான் சிவபெருமான் யோசிச்சிருக்காரு. அந்த புலியில் இடுப்பில் புலித்தோடும் இல்லைன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் எதுக்குமே பற்று இல்லாத ஒரு சிவபெருமான். மற்ற தெய்வங்கள்லாம் பற்று இருப்பாங்க, இவர் வந்து எதுலையுமே பற்று இல்லாத சவால்கள். அதனால தான் அந்த பற்றற்றான போய் நாம் என்ன செய்யணும், பற்றி நிற்கணும். அதில் போய் பற்று வைக்கணும். பற்றற்ற மேலே போய் பற்று வைக்கணும். நாம் பற்று நம்ம வைக்கிற பற்றுலாம் எது மேலே இருக்குது, என் பிள்ளை என் சொந்த பிள்ளை அதில் போய் பட்டு வச்சுருப்போம். பாசம் வைக்கணும், ஆனால் பட்டு வைக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? இந்த தாமரை இலையில தண்ணி ஒட்டுமா ஒட்டுமா அது மாதிரி உலகத்தில் வாழணும். உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இது பிள்ளையாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட தாமரை இலையில தண்ணி ஒட்டாத மாதிரி பழகும். ஆனால் பாசம் இருக்கணும், ஆனால் பட்டு ஆயிடும். என் பிள்ளைகள் தான் என்னால் உயிர் வாழவே முடியாதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அப்போ ரொம்ப பட்டு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? அதில் தெரிஞ்சுக்கலாம். படிக்கிறியா படி, உனக்கு எதில் ஆர்வம் இருக்கோ படி. அப்படி அதாவது ஒட்டாத அளவுக்கு உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிப்பா. புரிஞ்சு போச்சு. ஓட்டி படிக்க என்னவனுக்கு என்ன செய்வாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைய ஓட்டு. அதில் அது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் படிக்கும். அது எதுலேயுமே ஒரு அதில் எதில் விருப்பம் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. ரொம்ப யாரையுமே கம்பேர் பண்ணாலும் யாரும் எந்த உயிரும் அது மாதிரி வழிபாட்டுக்கே பார்த்தீங்கன்னா எந்த உயிரையும் போய் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் சாமி வந்து வழிபாடு செய்யுங்க, வழியை போய் யாரையும் சொல்லாதீங்க. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. சரிதானா? நம்ம எதுவும் யாரையும் சொல்லக்கூடாது. அவங்களும் வழி வந்து சாமி இதை பற்றி சொல்லுங்கள், சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லணும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லணுன்னா குற்றமாயிடும். சாமி பற்றி கேட்டால் சொல்லணும், கேட்காதவங்களும் சொல்லாதீங்க. பசிக்காதவங்களுக்கு சாப்பாடு போட்டு பிரயோஜனமே கிடையாது. அவங்க இஷ்டத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, உறுதியாக இருப்பாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க இந்த காலம் வாங்கிட்டு இந்த காலம் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் சாமியை பற்றி தெரிபவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நிறைய சொல்லணும். அவங்களுக்கு சாமி வந்து வழிபாடு பண்ணுங்க, அவர் இப்படிப்பட்டவங்க, அவர் பற்றவர், அவர் வந்து தான் அமைப்பராக இருக்கார், அவர் தான் எல்லா விதமான அங்க அடையாளங்கள்லாம் உண்டு. மற்ற யாருக்கு அப்படி கிடையாது. சிவனுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நிறைய சொல்லி அவங்க என்ன செய்யணும், வழிபாடு பண்ணாங்க. சரிதானா? சரி, அப்போ என்ன சொல்கிறாரு,
நெக்குள்ளாரும் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் அடையே இல்லாத பெருமான். அவருடைய நாமம் நமச்சிவாயவே. எனக்கு சொன்ன நமச்சிவாய என்ன அர்த்தம்? நா என்பது மறைப்பாற்றல், மா என்பது ஆணவமலம், சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா என்பது இந்த உயிர். சரி, இப்போ இந்த இந்த உயிரானது யா என்கின்ற உயிரானது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி கடைசி சிவத்தோடு கலந்து சிவசிவா என்கின்ற நிலையோடு ஐக்கியமாயிடுச்சு. சிவத்தோடு ஐக்கியமாயிடுச்சு. அங்கே யா இருக்கா பார்த்தீங்களா? இல்லையா? அது எங்கே போயிடுச்சு? சிவம் சக்தியும் அதோடு சேர்ந்து அந்த கலந்து அந்த பேரின்பத்தை நுகர்கின்றது. சரி, இப்போ நம்ம புராணத்தில் பெறுமா? பாவிமாருக்கு திரவியம் கொடுத்த அத்தியாயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல நூலை சொல்லும் போதே சரியே முதலாம் வேதம் சாற்றிய பாதம் நான்கும் தருவதும் கருணை ஈசன் தன் அடிக்கு அன்பு மேல்மை கருவது மேலோன் வைத்தியநாதன் காணி. முதல் பாடல் சொல்லும்போதே சரியே முதலாம் வேதம் சாற்றிய பாதம் நான்கும் புரி தவறு இறந்து வேண்டி பொன்னடி கலந்திருப்ப. நம்ம வைத்தியநாத சாமியை சரியாகிரியா யோகத்தில் இருந்து ஞானிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? எத்தனையோ ஞானிகள் மோட்சமடைஞ்சிருக்காங்க. ஆனால் எல்லாருமே தவம்னா என்னது? புரிதவம் இறந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? தவம் அப்படின்னாலே இந்த 4 தான் தவம். போய் காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுறதுனா தவம் கிடையாது. நமக்கு சரியாகிய 4 விதமான துண்டுகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 பாதங்கள் தான் நம்ம சைவர்களுக்கு தவம். மற்றதெல்லாம் தவம் கிடையாது. சரி என்பது என்ன? இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு. கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு. யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு. ஞானம் என்பது இந்த 3 முற்று பெற்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கைவரப்படும். அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த 3லையும் நீங்கள் நிலைச்சி இருந்தீங்கன்னா, உறுதிப்பாடோடு வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்க மர நிற்கின்ற பரிபூர்ண ஆனந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு பற்று கொஞ்சம் கூட இருக்காது. இந்த 3க்கு சரிவர செஞ்சீங்கன்னா உடம்பு மேல் பற்று அடிபட்டாலும் என்ன செய்யுங்க? அது வாட்டு என்னுடைய நினைப்பேன் அப்படின்னு என்ன செய்யுங்க? சர்வசாதாரணம் அடிச்சுருவீங்க. அடிச்சிருச்சா எவன் நமக்கு வேணா வச்சானோ? இப்போ வழிபாட்டுலாம் அவங்க என்ன செய்வாங்க? இப்படி சொல்லுவாங்க. ஆனால் வழிபாட்டு நாம அப்படி சொல்லக்கூடாது. நாம ஏதோ குடிஞ்ச காலத்தில் நமக்கு இந்த தீவனை அணியக்கூடிய காலம், சரி வாங்கிட்டு போகுது, அது பாட்டு வந்துட்டு போகுது அப்படின்னு என்ன செய்வோம்? எல்லாம் சிவருமான் திருவருன்ட்டு சர்வசாதாரணம் விட்டு வரும். அப்படின்னா நமக்கு இருவினை ஒப்பு வரும். நல்வினையும் தீவினையும் நாம் ஒரே போல் சந்தோஷம் வந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ஜாய் பண்ணுவோம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? என்ஜாய் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சிவருமான மறந்துடுவாங்க. அப்படி வரக்கூடாது. வந்தாலும் சரி, எல்லா சாமி திருவிழாலும் இந்த இன்பத்தை அனுபவிக்க நிறைய சிவருமான கொடுக்கல அப்படின்ட்டு அவர் திருவிழாவை அனுபவிக்கும். இன்பம் வந்தாலும் சிவருமான் திருவிழாக எண்ணி சரி. அப்படி அந்த 4 பாதங்களில் இருந்து வழிபாடு செய்கின்றவர்கள் எங்கே போவாங்க அப்படின்னாரு? பொன்னடி கலந்து சுவாமியுடைய திருவடியை போய் கலந்து பேரின்பத்தை அனுபவிப்பார். நிற்ப தெரிதரு பார்வையற்ற சிறியன் உள்ளத்தில் இன்பம் வெளிதி நல்கும் புதுவையில் விமலா போற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சாமி. எத்தனையோ ஞானிகள்லாம் அவங்களுடைய பாதத்தை அடைந்து அந்த சரியாகிய யோகத்தை பற்றி ஞான நிலையை அடைந்து உங்களுடைய திருவடியில் வந்து கலந்து பேரின்பத்தை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் அடியன் வந்து செய்வார். இந்த நூலை சொல்லும்போது எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நான் அப்படிப்பட்ட இன்பத்தை நான் அனுபவிச்சதா இல்லை, இருந்தாலும் பெருமானே உன்னை நான் போட்டி வழிபாடு செய்து நான் என்ன செய்ய போகிறேன்? புராணத்தை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுத்தமா முனிவர் அந்த ஜனகாதி முனிவருக்கு எடுத்து சொல்ல போகிறாரு. எந்த கதையை சொல்ல போகிறாரு? இந்த திரவியம் கொடுத்த அத்தியாயத்தை எப்படி மடவார் வளாகம்னு வந்துச்சு அப்படிங்கிற கதை இன்னைக்கு தான் வருது. இது வரைக்கும் நம்ம மடாரலாம் அது மடவார் வளாகம்னு கூட சொல்ல மாட்டோம். மடாரலாம் குளம் தான் சொல்லுவோம். வளாகமே போச்சு, வளாக போய் குளமாகி போச்சு. வடார் குளமாகி போச்சு. சரி, அப்படி சொல்லும்போது சுதமணி சொல்ல ஆரம்பிக்கிறது. தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு பழமையான நகரத்தில் கணிகையர் குலத்திலே பிறந்த 2 பெண்கள். தாமிரபரணி எங்கே ஓடுது? அங்கேருந்து ஒரு 2 பெண்கள் அப்படியே வராங்க. நதிக்கரை ஒரு பழமையான நகரத்திலே கணிகையர் குலத்தில், கணிகையர் குலம்னா நம்ம அந்த ஆடல் அந்த சொல்லிட்டாங்க கரெக்டாக. ஆடல் பாடல் செய்வாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் கணிகையர்.
அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த 2 பெண்கள் இறுதி போலும் அழகு வாய்ந்த ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் 2 பெண்களும். உடனே யோசிக்க வேண்டியிருக்கு, என்னோட அவள் அழகாக இருப்பாளா அப்படின்னு நினைச்சவங்க. லேடிஸில் நினைச்சவங்க என்னோட அவள் அழகாக இருப்பாளா அப்படின்பாங்க. அழகு நினச்சிக்கிற வேண்டியதான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எல்லாவரையும் அழகாக தான் படைச்சிருக்காரு. நல்லா கனவு கட்டிக்கணும். அழகு இல்லைன்னா நம்ம கண்ணாடி போய் முன்னாடி போய் நிற்போமா? யோசிச்சு பாருங்க. அப்போ சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரே நல்ல உடலை தான் கொடுத்துருக்காரு. நாம தான் என்ன செஞ்சுக்கிறோம்? முகத்தை பாலாய்க்கிறோம். மேக்கப்பாக போட்டு 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 அந்த முகத்தை கூட கொஞ்சம் பாலாக்கி கடைசி பார்த்தா சீக்கிரம் என்ன ஆயிரும்? முகமானது சுருங்கி வயதான தோற்றம் வந்துடும். இயற்கையாக விட்டுருங்க, ஒன்றுமே செய்யாது. நீங்கள் ஏதாவது நிறைய அது இதுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முகம் வந்து என்ன ஆயிரும்? அது ஒரு சாரி ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க அடிச்சு போட்டு தெரியாமல் சொல்லிட்டோம். சாரி சிவாய. அது தொழில் என்ன சரி, அது முக்கியமான இடத்துக்கு போட்டுக்கிறேன். வாங்க கரெக்டாக இப்போ தான் ஆரஞ்சு போய்கிட்டு இருக்கு. எல்லாம் எடுத்துக்கிறேன். வாங்க சார். அந்த 2 பெண்கள் மிகவும் அழகாக இருந்தார்கள். ஆடல் பாடலில் வல்லவர். அந்த 2 பெண்களும் எப்படி இருப்பாங்க? ஆடல் பாடல் மிக சிறப்பாக ஆடுவாங்க. இப்போ நீ எத்தனையோ ஆடல் இருக்கு, இவங்க எந்த ஆடல் ஆடியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு. பரதநாட்டியம் தான் சாமியுடைய நடனம். என்ன நடக்கும் அடி நீ கூட அன்னைக்கு சொல்லி இல்லை மாஸ்டர் ஒருத்தவங்க தான் அடி நீ எதுக்காக அந்த இது பழகினேன் அப்படின்னா, எனக்கு நம்ம நடராஜ பெருமானுக்கு சுவாமி திருவிழாவில் பூக்கள் மலர் கட்டி போடும். அந்த கடையை நம்ம கட்டுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குழந்தை பிறந்து பாப்பா 2 வயசு குழந்தை. அந்நேரம் போய் கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ சாமி திருவிழா அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு சாமிகிட்ட ஒரு டீலிங் பண்ணேன். வைத்தியநாத சாமிகிட்ட, சாமி என்னைக்கு மேடையில் நடனம் ஆடணும் அன்னைக்கு நான் இதை விட்டுருவேன் அப்படின்னு. அது பார்த்தா 3 மாதத்துலேயே வந்துருச்சு. 3 மாதத்துல நம்ம திருக்கோயிலில் மேடை போட்டு ஆள வச்சுட்டாங்க. உலகம் உணர்ந்து ஓதற்கிற பாட்டுக்கு நடனம் ஆடிட்டு அப்படி விடல. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு தெரியும். இப்போ வளர்ந்து வச்சு 10 12 வருஷம் 2009 சரிங்க சார், அது பார்ப்போம். ஒன்று சார் சரி. அப்போ இவங்க 2 ஆடல் பாடலில் சிறந்த வல்லவராக தெரிகிற சிவபக்தி மிகுந்தவர். அந்த 2 பெண்களும் சிவபக்தியில் சிறந்து விளங்குகிறார். சிவஸ்தல யாத்திரை செய்ய தொடங்கி அவ்விருவரும் குற்றாலம், பாபநாசம், திருவிடைமருதூர், திருச்செந்தூர், சங்கரனார் கோயில், கரிவளம் வந்த நல்லூர் சென்று வணங்கி புதுவை தலத்தை வந்து அடைந்தார்கள். என்னென்ன கோயில் போனாங்க? குற்றாலம். ஏன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? குற்றாலம் ஏன் வந்துச்சு? குருன்னு சொன்னார். எப்படின்னா, முதல்ல சாமி வந்து திருக்கல்யாணம் நடக்கும்போது அகத்தியமாமன் இவர் அங்கே இருக்க முடியாது. புதுவை அதாவது என்னது தென்பகுதி தாழ்ந்திருந்ததுனால சாமி என்ன பண்ணாரு, நீ அங்கே போய் நீ சமநிலைப்படுத்து அப்படின்னு சொல்லி அகத்தியமாமனை சொல்ல, அகத்தியமாமனுக்கு ஒரு செகண்டில் உபதேசம் பண்ணார். தமிழ் கற்றுக் கொடுத்தாராம் சாமி வந்து. உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தார். பாபநாசத்துக்கு வந்தார். பாபநாசத்துக்கு வந்து திருக்குற்றாலத்தில் வந்து இங்கே திருக்குற்றாலத்தில் வரும்போது சாமி அவர் கனவுல சொல்கிறாரு, நீ அங்கே போனேன்னா நான் அங்கே விஷ்ணுவாக இருப்போம் அப்படின்பாரு. அங்கே சிவபெருமானே விஷ்ணுவாக இருக்காராம். அங்கே உன்னை விட மாட்டாங்க. நீ என்ன செய்ய வேடம் போட்டு கொண்டு உள்ளே போய் நீ என்ன செஞ்சிரு, நீ அதை சிவலிங்கமாக மாற்றி வழிபாடு செய் அப்படின்னு சாமி சொல்லுவார். உடனே ஒரு பெருமாள் நாமத்தை போட்டு உள்ளே போய் என்ன பண்ணுவார், அங்கே விஷ்ணுவை என்ன செய்வார், குருகுன்னு சொல்லி குறுகி என்ன செய்வார், சிவலிங்கமாக மாற்றி விடுவார். அப்படிப்பட்ட இடம் தான் திருக்குற்றாலம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வழிபாடு செஞ்சு என்ன செய்கிறாரு, அங்கேயே தங்கியிருக்காரு சில நாளாக. அதனால அது வந்து என்னென்ன ஆயிடுச்சு, குற்றாலம் ஆயிடுச்சு. சரி, ஞானசம்பந்த பெருமானாலும் பாடல் பெற்ற தலம் அது வந்து எல்லாரும் குற்றாலத்துக்கு போவாங்க. நல்ல குணமக்களுக்கு எல்லாரும் குற்றாலத்துக்கு போவாங்க, நல்லா குளிப்பாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. தெய்வம் அவருக்கு அடினே ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தேன். உண்மையை சொல்லணும், என்ன பொய் சொல்லக்கூடாது, உண்மையிலே அதுதான். அதுக்கப்புறம் தான் அது சிவபெருமான் கோயிலே அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்பா கூட நிறைய தடவை போயிருக்கோம், போனதே கிடையாது. இவங்க கூட வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு பார்த்தீங்களா, எல்லாருமே அறியாமல் போயிருப்போம். அதுக்கப்புறம் அறிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அது சிவன் கோயிலே தெரியும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அங்கே நிறைய சாமி வந்து சிறப்புகள்லாம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து குற்றாலம் வந்து ஒரு முக்கியமான இடம். அதனால தான் அந்த குற்றாலத்தை பற்றி சொல்லும்போது அப்பர் சாமி என்ன சொல்கிறாரு, குற்றாலத்துறை கூத்த நல்லா நமக்கு குற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லாள் நமக்கு உற்றாருளரோ. கடைசி காலத்தில் யார் வருவான், குற்றாலத்துக்கு கூத்தன் தான் நமக்கு வருவார்.
ஏன்னா ரொம்ப குற்றம் முக்கியம். அடுத்து பாபநாசம் எப்படிப்பட்டதுன்னா, அங்கே திருக்கல்யாணம் பார்க்க வர்றாரு பார்த்தீங்களா, சிவபெருமான் பாபநாசத்தில் வச்சு தான் அவருக்கு திருக்கல்யாண காட்சியை காண்பித்தார். அங்கே அகத்தியர் பார்த்துருக்கீங்களா மேலே, அங்கே அவருக்கு திருக்கோயிலில் இருக்கும். அங்கே அவர் அகத்தியர் அங்கேயே தங்கியிருந்து சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை அங்கே கைலாயத்தில் நடக்கிறது, இவருக்கு இங்கே வந்து சாமி என்ன பண்ணுறாரு, அந்த காட்சியை வழங்கினார். அப்படிப்பட்ட இடம் பாபநாசம். பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு தலம் பாபநாசம். கரிவலம் வந்த நல்லூர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜெயேந்திரனும் அவருடைய பையன் ஜெயந்தனும் ஜெயந்தனும் பிறப்பெடுத்து மறுபடியும் கீழே எங்கே வந்தாங்க, இங்கே கீழே இவர் வேட்டுவர்களாக பிறக்கின்றார்கள். அப்படி பிறக்கும்போது அவருடைய யானை இருக்குது பாருங்கள், ஐராவத யானை, இந்தருடைய ஐராவத யானை, அதுவும் இங்கே பிறப்பெடுத்து இங்கே உழண்டுகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் வேடுவர்களாக பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த யானையவே என்ன செய்கிறாங்க, அம்பு எழுத பார்க்குறாங்க. அப்போ இது சிவலிங்கத்தை போய் என்ன செஞ்சான், போய் வளம் வந்துதான். அந்த ஐராவதம் என்கின்ற யானை சாமி போய் இப்படி வளம் வந்த, கரின்னா யானைன்னு பேர், யானை வளம் வந்த காரணத்தினால் அது கரி வளம் வந்த நல்லூர். அங்கே சாமி எப்படி இருக்காரு, பால்வண்ணநாதராக இருக்கின்றார். இப்பயும் போனீங்கன்னா பால் விஷயம் எந்த நேரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பால்வண்ணநாதர் இருப்பாங்க. அப்படி அந்த திருக்கோயில் அதனால தான் அந்த கரிவளம் வந்த நல்லூர் என்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுவாமி அது உயிருக்கு மோட்சத்தை வழங்கினாராம். அந்த வேடர்களுக்கும் ஒரு நல்ல இதை கொடுத்தாராம். அந்த 2 பேரும் தேவேந்திரனுக்கும் ஜெயேந்திரன், அவருடைய பையனாக ஜெயேந்திரனும் நற்கதி பெற்றதாக அந்த வரலாறு சொல்ல முடியுது. சரி, அப்படி இருக்கும்போது கடைசி எங்கன்னா திருச்செந்தூர் வந்தாங்க. திருச்செந்தூர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலம் திருச்செந்தூர். அதை பற்றி சொல்லி ஆகணும், இல்லைன்னா அடியனுக்கு தூக்கம் வராது. அந்த சாமி எப்படி இருக்காரு, அது திருவடி சேத்திரம் என்று பேர். முருகப்பெருமானுடைய திருவடி சேத்திரம் 2வது அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு அது எப்படி இருக்கு, மற்ற கோயிலில் எப்படி இருக்கும், 6 படை வீடு எடுத்துக்கோங்க. 6 படை வீடு எப்படி இருக்கும், மலை சார்ந்த இடமா இருக்கும், மலையில தான் இருப்பார் முருகப்பெருமானுக்கு. ஆனால் இங்கே மட்டும் எப்படி இருக்காருன்னா கடல் ஓரத்தில் இருக்காரு. பார்த்துருக்கீங்களா, நல்ல கவனமாக பாருங்க. இங்கே மட்டும் எப்படி இருக்காரு, ஏன் கடலில் இருக்காருன்னா எல்லாரும் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா, பிறவி எடுத்து கொண்டே உழண்டு கொண்டே இருக்கின்றார்கள் உயிர்கள் எல்லாம். இந்த பிறவி என்கின்ற கடலிலிருந்து தத்தளித்து கொண்டிருக்கின்ற நம்மை அதிலிருந்து கரை சேர வைப்பதற்காக முருகப்பெருமான் எங்கே இருக்காரு, அந்த கடலோரத்தில் இருக்காரு. அங்கே நல்ல குழம்புக்களுங்க, சுப்பிரமணிய சுவாமி இருப்பார், இங்கிட்டு பார்த்தா சண்முகர் இருப்பார். 2 மனைவியோடு இருக்காரா, அவர் யாரு, சண்முகர். யார் சொன்னா, ரைட், வெரி குட், சண்முகர். இது தனியாக இருக்காரு பாருங்க, அவர் பேர் என்ன பேர், ரொம்ப தெளிவாக இருக்காங்க, சுப்பிரமணிய சாமி. இப்போ சுப்பிரமணியனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சு என்றால் விசேஷம், பிரம்ம என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை, விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த முகம் தான் 6வது சிவபெருமானுடைய 6வது முகம். என்ன முகம், முருகப்பெருமானுடைய முகம். முருகப்பெருமான் வேற சிவபெருமான் வேறையா, 2 பேரும் ஒரே ஆள் தான். நீங்கள் எழுதி இவர் முருகர் வேற சிவபெருமான் வேற அப்படின்னு சொல்லக்கூடாது, 2 பேருமே சிவபெருமான குழந்தையா பார்த்தா முருகர். அவர் எப்படி இருக்க, ஏற்கனவே நம்ம அந்த கதையெல்லாம் பார்த்தோம், நிறைய சொல்லியிருப்பவங்களுக்கு அது சொன்ன நிறைய டைம். அப்போ இப்போ 2 பேர்கிட்ட நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுடைய முறையீடுகளை சொல்லுவீங்க, என்ன கேட்பீங்க, யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், சண்முகத்தை என்ன கேட்கணும், இங்கே சுப்பிரமணிய சாமிகிட்ட என்ன கேட்கணும். இப்போ நீங்கள் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போகிறீங்க, எல்லோரும் போகாத ஆள் இருக்க மாட்டீங்க, அங்கே போயிருப்பீங்க, அங்கே போய் என்ன கேட்பீங்க சாமிகிட்ட, யார்கிட்ட கேட்கணும், சண்முகத்தை கேட்பீங்களா சுப்பிரமணிய சாமிகிட்ட கேட்பீங்களா, இல்லை சண்முகத்தை என்ன கேட்பீங்க சுப்பிரமணிய சாமிகிட்ட என்ன கேட்பீங்க, இல்லை 2 பேர்கிட்ட என்ன கேட்பீங்க அதையும் சொல்லிடுங்க. சுப்பிரமணிய சாமிகிட்ட தான் நீங்கள் கேட்பீங்க, ரைட்டு. நீங்கள் வேற, நீ சுப்பிரமணிய சாமிகிட்ட கேட்பீங்க, நீங்கள் 2 பேருமே கேட்பீங்க. சரி, என்ன கேட்பீங்க, 2 பேர்கிட்ட என்ன கேட்பீங்க, நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், எல்லாரும் வேட்டக்கூடிய பொருள் தான். இப்போ நல்ல குழம்பு கிடைக்குங்க. இப்போ நேராக போனோம், சண்முகம் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட உலக புண்ணியத்தை கேட்க வேண்டும். உலக புண்ணியம் கேட்கறதா இருந்தால் நீங்கள் சண்முகத்தை கேட்கணும். சிவ புண்ணியம் வேண்டும் என்று கேட்டால் சுப்பிரமணிய சாமி தான் கேட்கணும். கடலோர பார்த்து இருக்கார் பார்த்தீங்களா, தனியாக இருக்கார் பார்த்தீங்களா. உங்களுக்கு சிவ புண்ணியம் வேணுமா உலக புண்ணியம் வேணுமா, எல்லாருக்கும் உலக புண்ணியம் மறுபடியும் பிறவிக்கு வரணும். இங்கே உங்களுக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சுப்பிரமணிய சாமிகிட்டே கேட்கணும். பிறவி வேணும் அப்படின்னா நீங்கள் சண்முகர்கிட்ட கேட்கணும். இனிமேல் போனீங்கன்னா திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், சுப்பிரமணிய சாமி ஞாபகம் வரணும். அங்கே போய் அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும், சிவபுண்ணியத்தை அடியனுக்கு சாமி அப்படின்னு கேட்கணும். அவர்கிட்ட கேட்டோம்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக என்ன செய்வார், உங்களை சிவபுண்ணியம் கண்டிப்பாக செய்ய வைப்பார்.
அடியன் அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய வச்சு சொல்கிறேன். அடியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் போதான் நாயனை உய்யக்கொண்டனின் கருணை இன்றே இன்று வைத்தோதான் ஏழை பங்காய் இருந்தோவே இன்றே அடைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டான் என் தான் கெட்டது இறங்கிடா எங்கோர் மக்கள் உமானே என்று மாணிக்கவாச பெருமான் கூறியதற்கினங்க அடியனை சின்ன பிள்ளையில ஒரு 40 வயசுல உள்ள கருவில் இருந்திருக்கேன். அம்மா அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க, திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்காங்க. வந்து கருவு ரொம்ப களைச்சி பார்த்துருக்காங்க. மூத்தது பொம்பளை பிள்ளை, 2வது எப்படியா இது வேண்டாம், இது பொம்பளை குழந்தை ஆயிருமோ அப்படின்னு பப்பாயா இதுன்னு என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாமியுடைய கருணையினால அடியனுக்கு ராமசாமின்னு பேர் வைக்கணும்னு நினச்சாங்களாம். ஆனால் முருகப்பெருமான் வந்து எத்தனை இது சாப்பிட்டு அடியன் தப்பிச்சு வந்ததுனால சாமி அப்படி தப்பிச்சதுனால இன்றைக்கி சாமி அவருடைய புகழ் பேசும்படி அடியன் செஞ்சாங்க. அப்படி கருவெல்லாம் மீண்டு வந்ததுனால அடியன் சரவணன் பேர் முருகப்பெருமானை வச்சு தான் வச்சாங்க. அதனால் சாமியோடைய அது மிகப்பெரிய கருணை. சாமி அந்த கடலோரத்தில் இருந்து அந்த எங்கே போனாலும் யார் போனாலுமே அங்கே அந்த சேத்திரத்துக்கு போனாலே மனம் அமைதி கிடைக்கும். திருச்செந்தூருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மன அமைதி எங்கே கிடைக்கும்? அந்த திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா கிடைக்கும். போய் அந்த கடலோரத்தில் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு நிம்மதி எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுடைய மனமானது தெளிவும். 2வது அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய சிவபுண்ணியம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, நிறைய சாமிக்கு தொண்டு செய்யலாம் ஆரம்பிச்சுருவீங்க. நீங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு வந்ததுனால தான் நீங்கள் தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நம்ம வந்து சாதாரணமாக நம்ம சாமியோட இதில் நிற்க முடியாது, நெல்லில் நிற்க முடியாது. முருகப்பெருமான் அருள் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, சாமியை வந்து இப்படி வழிபாடு செய்ய முடியும். அவங்க சொன்னதுக்கு போது அடியனுக்கு தெரியும், உன்னை முருகப்பெருமான் தான்டா உன்னை காப்பாற்றினாரு, அதனால தானே உனக்கு சரவணன் பேர் சரி. அப்படிப்பட்ட ஒரு சேத்திரம் அங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னா, அந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்துவிட்டு அதை சிவனும் வழிவாக ஆக்கி அது வெற்றி கொண்டு திருச்செந்தூரில் வந்து அப்படி அமர்ந்திருந்தாராம். அமர்ந்திருக்கும் போது உடனே சிவபூஜை பண்ணாராம் சாமி. இப்போ எல்லாரும் போயிருப்பீங்க, திருச்செந்தூர் உள்ளே போயிருப்பீங்க. அங்கே உள்ள பஞ்சலிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம சொல்லி வேஸ்ட்டோம். உள்ள அந்த சாமி சன்னதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம் எப்பயுமே போனீங்கன்னா பெரும்பாலும் விட மாட்டாங்க. எப்பாவது முக்கியமான நேரத்தில் தான் விடுவாங்க. ஏன்னா கூட்டம் எந்தனவே வந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே ஒரு 10 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு நேராக உள்ளே போயிருங்க. உள்ளே போய் 5 பஞ்சலிங்கம் இருக்கும். முருகப்பெருமான் வழிபட்ட அது அங்கே போய் வேற்றாடினா நிறைய பூவெல்லாம் மலர்கள்லாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் சாமியை நல்லா அர்ச்சனை பண்ணும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மலர்கள் சாமி என்ன சொன்னாராம், சிவபூஜை செய்து காமிச்சாராம். முருகப்பெருமான் வந்து தன் தந்தையை வழிபாடு செய்து சன்னதிக்கு பின்னாடி சுப்பிரமணியனுக்கு பின்னாடி அவர் வழிபாடு செய்யும் போது நல்லா கவனம் கேட்டுக்கோங்க. இப்போ சுப்பிரமணிய சாமி எப்படி இருக்காருன்னா அப்படி உள்ளே இருக்காரா, அது பக்கத்தில் தான் பஞ்சலிக்கும். இப்போ சாமி வந்து பூஜை பண்ணுறாரு, இங்கே தான் பஞ்சலிக்கம் இருக்குது. அதை வந்து மறைச்சி என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி குகை வழியாக வந்து சாமியை வந்து உள்ள பஞ்சலிங்கத்தை வச்சுருக்காங்க. சாமி வந்து மறைச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்து சிவ பூஜை அந்த இடத்துல தான் நின்று பண்ணுறாரு. பஞ்சலிங்கம் அது பக்கத்தில் தான் இருக்குது. அவர் மறைச்சதுனால நமக்கு தெரியல. அப்படி சாமி என்ன பண்ணுறாரு, சிவபூஜை செய்து காண்பிக்கக்கூடிய ஒரு தலம் எது அப்படின்னா திருச்செந்தூர். முருகப்பெருமான் இப்படி தான் சிவபூஜை பண்ணி பண்ணணும், எல்லா உயிர்களும் சிவபூஜை பண்ண வேண்டும் என்று எல்லா உயிருக்காகவும் சாமி என்ன பண்ணுறாரு, செஞ்சு காமிக்கிறாரு. இந்த டெமோக்ரேஷன் அப்படிப்பாங்களே, அதை வந்து சாமி என்ன பண்ணுறாரு, செஞ்சு எல்லா உயிரும் காமிக்கிறாரு. காமிச்சு கடைசி அந்த தாமரை மலரை கொண்டு கடைசி மலரை கொண்டு அர்ச்சிக்கும் போது தேவர்களாம் முருகா அப்படின்னாங்க. அந்த கடைசி மலரை கொண்டு அப்படி திரும்பின நேரம் தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க திருச்சி முருகப்பெருமான் படத்தை பாருங்கள், கையில் ஒரு தாமரை மலர் வச்சுருப்பார் பார்த்துக்கிங்களா. அது கடைசி மலரை கொண்டு சாமி அர்ச்சிக்கும் போது என்ன மலர் வச்சுருப்பார்னா தாமரை மலர் வச்சுருப்பார். நல்ல கவனமாக பாருங்கள், அதில் தாமரை மலர் வச்சுருப்பார். அதை கொண்டு தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிவருமன் முருகன் என்ன வச்சுருப்பாரு, கையில் வேலாயுதம் வச்சுருப்பாரா, இன்னொரு ஆயுதம் வச்சுருப்பாரு. நல்லா கவனிச்சு பாருங்கள். முருகப்பெருமான் இன்னொரு ஆயுதம் வச்சுருப்பாரு. என்ன எப்படி இருக்கும், இந்த இப்படி வந்திருக்கும், புலிசாயுதம் அப்படின்னு பேர். அந்த புலிசாயுதம் கையில் வச்சுருப்பாரு. சீமாசரனை வதம் செய்யும் போது அவர் சொல்லுவார், நீ அந்த வேலாயுதத்தை வச்சுருந்தானே நீ சண்டைக்கு வந்து நீ எல்லாத்தையும் நீ வென்று கொண்டு இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வேலாயுதத்தை வச்சுட்டு என்கிட்ட போயிருப்பா அப்படின்னா. யார்? சிவமாசர். சாமி உடனே அந்த நேரத்தில் அந்த கையில் வச்சுருக்க அந்த புலிசாயத்தை எடுத்து விடுவார். ஏன்னா போரில் வந்து ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆயுதம் இல்லாமல் இருந்தால் போர் குற்றம் ஆகிப்போம். அதனால் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கணும்.
வேலாயுதத்தை வச்சுன்னு சொன்னதும் உடனே சாமி வச்சிருந்த அந்த ஒரு ஆயுதம் தான் புலிஸ் ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை கொண்டு தான் என்ன பண்ணுவார், சிவமோசனே வதம் செய்வார். சரி, இதெல்லாம் எதுக்கு இன்னொன்னா எல்லா உயிருமே திருத்துவதற்காக தான் சாமி என்ன பண்ணுவார். ஒருத்தரை யானையா ஐயனாருக்கு போய் வாகனமாக இருக்க வச்சுட்டாரு, தாரகாசுரனை. சிங்கமோசரனை அம்பாளுக்கு போய் வாகனமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரே அழிக்கலை, சாமி யாரையும் அழிக்க மாட்டார். சேவல் மயிலுமாக்கி என்ன பண்ணார், கணக்கில் வச்சுக்கிட்டாரு முருகன். அவரை கொல்லலை, மற்ற தெய்வங்களும் கொல்லும். எல்லா அசுரர்களையும் கம்சரை கண்ணன் கொன்றான்னு தான் வரும், அவர் அருள் செஞ்சான்னு வராது, கொன்றான்னு வரும். இப்படி எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா எல்லா அசுரனும் கொல்லுவாங்க. ஆனால் நாம் சாமி இப்படி அவர் தலைமையே வடிவான பெருமான் எல்லா உயிர்களுக்கும் அருள் பெறும் பொறுத்து என்ன பண்ணார், அவர்களுக்கு அருளையே செய்தார். அந்த ஆணவ மலத்தை நீக்கி என்ன பண்ணார், சூரபத்மனை ஒரே உடம்புல 2 பேர் இருப்பாங்க. சூரபத்மன் வந்து ஒரு ஆள் கிடையாது. சூரபத்மன் எத்தனால ஒரே உடம்புல 2 பேர் வந்து அவங்க முற்பிறவிலே அவங்க சாமிகிட்ட வரம் கேட்டு ஓருடலில் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி வரம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரையும் ஒருத்தர் சேவலாகவும் ஒருத்தர் மயிலாகவும் ஆகுறாரு, 2ஆக பிரித்து. புரியுது அவங்களுக்கு? சரி, அப்படிப்பட்ட ஒரு தலம் எப்படி என்ன தலம் இந்த திருச்செந்தூர். சரி, அடிக்கடி இதை வரை ஞாபகப்படுத்துறீங்க. சங்கரன் கோயில், அடுத்து சங்கரன் கோயில் தெரியல உங்களுக்கு? அங்கே சங்கர நாராயணராக சிவபெருமான் திகழ்கின்றார். சிவபெருமானுடைய சக்தி எத்தனையோ பல. சிவபெருமானுடைய சக்தி எத்தனை? சக்தி ஒன்று தான், அதோடைய காரியங்கள் பல. இப்போ அரசர் ஆணையை விடுறேன்னா உடனே அந்த காவலர்கள் ஒவ்வொருத்தராக ஒரு வேலையாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி அரசன் மாதிரி ஒரு சக்தி ஒன்று தான், அதோடைய காரியங்கள் பலவாக இருக்கும். அப்படி பல கூறுகளாக பிரிவதாக தான் அதில் ஒரு கூரை வாங்கினாரா நாராயணர். அதனால தான் அவருக்கு சங்கர நாராயணன் பேர். இது அவங்களுக்கு இப்போ சங்கரன் இருந்துச்சு, அதில் ஒரு கூறு, அந்த சக்தியும் பல கூறுகளில் ஒரு கூறுகளை வாங்கினால அதனால் அந்த ஊருக்கு என்ன பேர், சங்கரன் கோயில் இருக்கு. சங்கரனாகிய சிவபெருமான் நாராயணனுக்கு அருள் செய்த இடம் அந்த சங்கர நாராயணன். இப்படி எல்லா கோயிலும் வளர்ந்து வந்து கடைசி எங்கே வந்துட்டாங்க, புதுவை தலத்துக்கு வந்துட்டாங்க. வந்து சேர்ந்தனால அங்குள்ள எல்லா வளங்களையும் நோக்கி கோபுர தரிசனம் செய்து இந்த தலத்தை வந்து சேர்ந்த உடனே மனக்கவலை எல்லாம் நீங்கின அப்படின்னாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வைத்தியநாத கோயிலுக்கு வந்ததும் இங்கே வந்ததுமே ரொம்ப மன அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க சாமி இப்படி உணர்ந்திருக்காரு பாருங்க. நாம எல்லாம் அங்கிட்டு போனோம்னா அவங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்து மனம் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க. புதுவை தலத்தை அடைஞ்சது மனம் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கின்றது அப்படின்ட்டு மனக்கவலையெல்லாம் நீங்கின, மன மகிழ்ச்சியே உண்டாகின்றது அப்படின்னு இந்த 2 பெண்கள் நினைச்சாங்க. இப்படி ஒரு தலத்திலே இப்படி ஒரு தலம் இல்லையே என்று விமுதம் அடைந்து சிவகங்கை தீர்த்திலே தீர்த்தம் பண்ணாங்க. ஒன்று நான் அறிவியல் சிவகங்கை தீர்த்தத்தை பார்த்த ஒரு சிறப்பு, அதை எடுத்து பருகினால் ஒரு சிறப்பு, அதில் மூழ்கினால் எல்லா விதமான சிறப்புகளும். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா விபூதி ருத்ராட்சம் தரித்து சிவகங்கை விநாயகரை தரிசித்து கோயிலுக்குள்ளே சென்றார்கள். ஸ்நானம் பண்ணதுமே என்ன பண்ணாங்க, கோபுர தரிசனம் பண்ணாங்க. கோபுர தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, சிவகங்கை விநாயகரை தரிசிக்கும் போது எப்படி பண்ணாங்க, ருத்ராட்சம் மலை அணிந்து விபூதி ருத்ராட்சம் தரித்து தான் சிவகங்கை விநாயகரை வழிபாடு. சைவத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா விபூதியும் ருத்ராட்சம் ரொம்ப சிறப்பு. விபூதிக்கு இங்கே எல்லா புராணத்திலும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். சாமி விபூதி கொடுத்து தான் எல்லா விதமான சிறப்பும் ஒவ்வொரு திருவிழாவும் நடத்துறாரு. அப்படி இந்த விபூதிக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு பதியமே பண்ணாரு நமது ஞானத்தமிழ். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், குடிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சிறிது ஒரு வாய் உமைப்பங்கன் அளவாயான் நீர். அடுத்த பாட்டு, வேதத்தில் உள்ளது நீர், விரிந்து எதிர்ப்பது நீர், போதம் தருவது நீர், உண்மை தெரிவிப்பது நீர், ஓதம் தருவது நீர், உண்மையில் உள்ளது நீர், சீத பொருள் வயல் சொல்ல திரு ஆளவாயான் நீர். அடுத்து முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பறவை இனியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆளவாயான். சரி, இந்த பதியம் எப்படி ஓடி, நீங்கள் வீட்டில் போய் இந்த பதியத்தை நல்லா பாடிப்பாருங்க, நிறுத்தி அழகாக பாடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதியம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், குதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்னு நிறுத்தி
இந்த பதியத்தை தினசரி பாடினீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடியே வரவே வராது. இப்படி பாட்டு தெரியாதவங்க ஒருத்தர் பாட சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகளே தெரிந்தவர்கள் பாடுங்க, தெரியாதவர்கள் ஒருவரை பாட சொல்லி என்ன செய்யுங்க, அந்த பாடலை கேளுங்க. அதால் கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போல்லாம் இந்த செல்லாம் வந்துருச்சு, யூடியூப்லாம் எல்லாம் வந்துருச்சு, இந்த பதியத்தை போட்டு கேளுங்க. கேட்டாலே சிறப்பு. நம்ம இதில் தான் எல்லா விதமான சிறப்பும், சொல்கிறவங்களுக்கு சரி கேட்குறவங்களுக்கு சரி எல்லாத்துக்கும் சிவப்புண்ணியம். இவர் சொல்கிறாரு நமக்கு இப்படி சொல்ல தெரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர் இப்படி பாடுறாரு நமக்கு பாட தெரியலையே நினைக்க வேண்டாம். கேட்டாலே நமக்கு வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவை 10 சொல்லுதல் கேட்டல் வெள்ளார் துன்பம் துடைப்பாரே அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். சொல்கிறவருக்கும் கேட்பவருக்கும் சிவபுண்ணியத்தை சிவபெருமான் தந்து அருள்வாங்க. அதனால் 2 பேருக்குமே சாமி அந்த பலனை, அதுக்காக பலன் கிடைக்குன்னு நினச்சி நம்ம செய்யக்கூடாது. நம்மளுடைய கடமை இதுவாக எண்ணி நம்ம என்ன செய்யணும். சரி, அப்படி என்ன செஞ்சாங்க, விபூதி ருத்ராஜன் தெரிச்சாங்க. ருத்ராஜன் யார்? சிவபெருமானுடைய கண்களில் இருந்து வருது. தேவருடைய துன்பம் தாங்காமல் சிவபெருமான் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சான். தேவரெல்லாம் வந்து முறையிட்டாங்களா, சாமியை எங்களை கொடுமைப்படுத்துகிறான் சாமி, துருவத்துமே அடியில் அடிக்காத சாமி, கஞ்சியை கொடுக்காத சாமி அப்படின்ட்டாங்களாம். அந்தளவுக்கு துன்பப்பட்டாங்க தேவர்கள். ஏன்னா சிவநிந்தை பண்ண காரணத்தினால அவன் சுரூபத்தை பண்ணிட்டு அது இத்தனை யுகம் 108 யுகம் கஷ்டப்பட்டுருக்காங்க தேவர்கள், பார்த்துக்கோங்க. அதனால் சிவபெருமான நிந்தனை செய்யாமல் இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யலாம், சந்தோஷமாக இருக்கும். சாமி வந்து எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம எது வந்தாலும் நம்மளுடைய வினை பயன் நினைக்கணுமே தவிர எல்லாமே சாமி நினச்சிடக்கூடாது. சாமி தான் இப்படி பண்ணிட்டாரு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டாரு. சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா ஏன் சாமி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சாமி வந்து நினைச்சுவாங்க, குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லாமல் எல்லாமே சிவபெருமான் திருவள்ளுவர் ஏற்ப நல்லது செஞ்சால் நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோமோ, துன்பம் வரும்போது நாம் செய்த தீவினையினால துன்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல வரும்போது நல்லா சந்தோஷப்படுறோம்ல, அப்பாட நான் செஞ்ச புண்ணியம் நல்லா இருக்கேன் அப்படிமா. துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே தர்கா மாறிவேன், இவனால தான் நான் பலா போயிட்டேன் அப்படின்னு அடுத்தவங்க என்ன செய்வோம், குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அப்படி சொல்லாமல் எல்லாம் வினை பயனால் வருது, தீவினை பயனால் நமக்கு துன்பம் வருது அப்படின்னு நினச்சா சரிதா. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த விபூதி ருத்ராஜத்தை தரித்து சிவகங்கை விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து எப்பயுமே ஏன் முதல்ல விநாயகர் பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்னா, விநாயகரை வழிபட்டால் தான் நமக்கு எல்லா விதமான சிறப்பும் நமக்கு வெற்றியும் நமக்கு வந்து சேரும். சாமியை கந்தபுராணத்தை சொல்கிறார், முதல்ல ஒன்றை வணங்கிட்டு தான் என்னையே வந்து வணங்கணும் அப்படின்னு கந்தபுராணத்தை சொல்லுவார். விநாயகர் பெருமான உருவத்தை உருவாக்கினதுமே அதுக்கு மேன்மை தரணும்ல, ஒரு ஒரு மூர்த்தத்தை உருவாக்கிட்டோம்னா அதுக்கு மேன்மை தருவதற்காக சாமி என்னன்னாரு, ஒன்றை வழிபாடு செய்து தான் என்ன வழிபாடு செய்யணும். அப்போ முருகப்பெருமான் மூர்த்தத்தை உருவாக்கும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, தந்தைக்கே உபதேசம் செய்தார் அப்படிங்கிற ஒரு சிறப்பை சிவபெருமான் அவருக்கு அந்த ஒரு மேன்மையை கொடுப்பார் முருகப்பெருமான் சொல்லும்போது. இப்போ நான் என்ன சொல்லுவோம், தகப்பன் சாமின்னு சொல்கிறோம்ல முருகப்பெருமான் சொல்லும்போது, ஏன்னா அவர் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணாரியா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் இப்போ விநாயகர் பெருமானை சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், அவரை வணங்கிட்டு தான் சிவபெருமானே வணங்கணும் அப்படிங்கிற சிறப்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மேன்மை. சரி, அப்படி விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து கோவிலுக்குள்ளே சேர்ந்து வைத்தியநாத பெருமானையும் சிவகாமி அம்மையாரையும் கண்கொடியில் கண்டு விழுந்து பணிந்தெழுந்து தோத்திரம் செய்து ஆனந்த கண்ணீர் ஒளிய பரவசம் அடைந்து வீணையை கையில் எடுத்து வைத்து பாடி, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, வீணையை வைத்து பாடி ஆடுகின்றார்கள். அதுதான் சிறப்பு. வீணைன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஆனால் வீணை ஏன் சிறப்பு அப்படின்னா, அது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வேயுறு தோழி பங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அந்த வீணை வந்து அப்படி மெல்ல அதை ஊனையே உருக்குமா. வீணை அடித்து நீங்கள் வீட்டினீங்கன்னா ஊனை உருக்குமா, உள்ள சிலுக்குமா. அப்போ நமக்கே எப்படி இருந்தால் சாமிக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. சாமி வந்து அதுக்கு ஒரு மெய் பரப்பான், வீணையை வீட்டி பாடணும். அதனால தான் ராவணை வந்து அந்த கைலாய மலையை தூக்கும்போது சிவபெருமானார் அந்த பெருவில் இழுத்து ஊன்றும் போது உடனே வாகீச முனிவராக இருந்த அப்பர் சாமி என்ன பண்ணார், நீ சாமகானம் பாடுவாயாக அப்படின்னு சொன்னதும் உடனே தன்னுடைய நரம்பே எடுத்து வீணையாக மீட்டி தான் என்ன பண்ணுவார், ராவணே வீணையை மீட்டி பாடினான் சாமகானத்தில். உடனே சிவபெருமான் அதுக்கு மகிழ்ந்து அவருக்கு என்ன பண்ணார், சந்திரவாகனம் என்கின்ற வாளையும் ஈஸ்வரர் என்கின்ற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, தவறாக பயன்படுத்தினதுனால அழிஞ்சார். நேர்மையை பயன்படுத்தியிருந்தாருன்னா அழிஞ்சிருக்க மாட்டார். தவறாக பயன்படுத்தி ஜடாயை வெட்டினதுனால சந்திரவாகன வாடு வேலை செய்யாமல் போயிடுச்சு. மாற்றான் மனைவி விரும்பினதுனால கடைசி அழிஞ்சான். இது அவங்களுக்கு இதுதான் கதை. சரி, அப்படி வீணை வந்து அந்த 2 பெண்களும் வீணையை மீட்டி கையில் எடுத்து வைத்து சுவாமி அம்மை திருச்சிவிகளுக்கு இருவரும் உடைய புகழாகிய அமுதத்தை வார்த்தனர். சாமிக்கு அப்படி வந்து வழிபாடு. சாமிகிட்டே ஏற்கனவே ஒரு 2 பேர் பாடிக்கிட்டே இருக்காங்க, யாரும் சொல்லுங்க பார்ப்போம்.
எந்த நேரமும் அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பாருங்க, யாரு ஆஹா ஊ அப்படின்னு 2 பேர். எத்தனை பேர்? ஆகா ஊகு என்ற 2 பேர். சாமி அவங்க நான் பாடிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டாங்களாம். அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி காதில் மாட்டிட்டாராம். நீ வாட்டு பாடிக்கிட்டே இருக்க அப்படின்னு தரான். அவங்க இப்பயும் பாடிக்கிட்டு இருக்காங்களா சாமி. அவங்க கேட்டு வாங்கின வர அப்படி. என்ன பேர் அவங்க பேர்? என்ன பேர்? ஆகா. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது என்ன செய்யாரு? சாமி ஏற்கனவே ஆளுலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாடும்போது என்னுடைய பாட்டை கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தோடுடைய செவியன் விடை ஏறி ஏற்கனவே உள்ள தோட 2 பேரும் மாட்டி என்ன செஞ்சிருக்கா பாட வச்சிருக்கேன், அதோட என்னுடைய பாட்டையும் சேர்த்து என்ன செஞ்சிரு கேட்டுரு அப்படின்ட்டு. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூரன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்திட்ட அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மானிவனன்று அப்படின்னு ஞானசம்பந்தம் பாருங்க. ஏற்கனவே பாடியிருக்காங்க. நான் அந்த தோடோட அந்த செவியில நம்ம பாட்டையும் கொஞ்சம் சேர்த்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சாமி பண்ண அப்படிப்பட்ட ஒரு பாடல் தோளுடைய செவி. சரி, அப்படி அவங்க வாசிக்க சிவபெருமான் மகிழ்ந்து எப்பயுமே யார் இது சொன்னாலும் சரி எல்லாமே நேர் விருப்பம் தான். இந்த உயிரில் என்ன விருப்பப்படுதோ அதை சிவபெருமான் கண்டிப்பாக செய்வார். நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் கேட்குறது பார்த்து கேட்கணும். இது என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். அதனால சாமிகிட்ட எதையும் போய் படக்குன்னு போய் எனக்கு அதை கூட இதை கூட கேட்டக்கூடாது. ஆனால் அவர் கொடுக்குறதுக்கு ரெடி. ஆனால் அதுக்கு ஒரு பிறவி வரும், அதை மறந்துடக்கூடாது. அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி வரும். அதனால் சாமிகிட்ட எதையும் போய் கேட்கவே கூடாது. சாமி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுறாதுங்க. ஏதாவது பங்களா, காரு, வேற ஏசி, வேற ஏதாவது எதையும் என்ன கேட்பீங்க எல்லாரும் சாமிகிட்ட போய்? பார்த்தீங்கன்னா இப்போ அதை கேட்கக்கூடாது. இனிமேல் கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுக்குற தான் கண்டிப்பாக கொடுத்துருவாரு சாமி. இப்போ அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டீங்க ரைட். இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்களா, இப்போ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்காது. ரொம்ப சந்தோஷம். அதாவது சாமிக்கு நம்ம முன்னாடி எத்தனையோ விண்ணப்பம்லாம் வச்சுருப்போம். சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு பெரிய வீடு வேணும், எனக்கு சின்ன வீடு வேணும், எனக்கு எத்தனையோ கேட்டுருப்போம். அதெல்லாம் சாமிகிட்டே என்ன செய்யக்கூடாது? எனக்கு இன்னும் இருக்கும், எனக்கு கூரை வீடை மாற்றணும், எனக்கு காரை வீடு கட்டணும் அப்படிலாம் நிறைய விண்ணப்பம் பண்ணியிருப்போம். சிவபெருமான் அதை அவர் கணக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நீங்கள் கேட்கறது கூட சிவபெருமான் கணக்கை வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் இனிமேல் எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதை மாற்றிடுவார். இல்லை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிறவி கொடுத்து சிவபெருமான் அனுபவிக்கிறோம். அது கொடுப்பாரு. ஆமாம் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் அதான் மனசை எந்த தூய்மையாக இருக்கணும், எந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாரு சாமி. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட அன்பு ஒன்றைத்தான் கேட்க வேண்டியதை தவிர வேறு எதையுமே அன்புட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என் பிள்ளை மேலே எனக்கு ரொம்ப அன்பு வரணும் சாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு என் மனைவி மேலே எனக்கு ரொம்ப அன்பு வரணும் சாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. என் மனைவி என் மேலே ரொம்ப அன்பு வரணும், என் மனைவி என் மேலே ரொம்ப அன்பு வரணும் சாமி. நீ இதை மட்டும் படிக்கணும்னு வச்சுக்கோவேன், இதை நான் உனக்கு கொடுக்குறேன் சாமி. மொட்டை சாமி உனக்கு இதுக்கு மேலே என்ன சாமி செய்யணும் அப்படின்னு நினைச்சுவாங்க. எல்லா பிரார்த்தனையும் பண்ணுவாங்க. அப்படி செய்யப்படும். சாமிகிட்ட பிரார்த்தனையே கேட்கும். உங்களுக்கு கொடுக்குறது தான் சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்கள் யார் மேலே அன்பு வரணும்னா சாமி ஓ மேலே எனக்கு அன்பு வருமாறு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கணும். யார் மேலே அன்பு வரணும்? எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செய்யணும். அவர் மேலே அன்பு இருந்தால் தான் எல்லா உயிரின் மேலேயும் உங்களுக்கு அன்பு வரும். சிவபெருமான் மேலே அன்பு இல்லைன்னா எந்த உயிரிடத்தும் உங்களுக்கு அன்பு வராது. சாமி மேலே பக்தி வந்துருச்சுன்னா நீ எல்லா உயிரும் எப்படி பார்ப்பீங்க? சிவமாக பார்க்கணும். அதனால தான் அறவே பெற்றானின் அன்பர் அந்தமின்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் வெய்யன்பு. யார் சொல்கிறான்? மாணிக்கம். பெறவே வேண்டும் பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அளவு இல்லா மாளா இன்பமாகடலே சொல்கிறார் பாருங்க மாணிக்கம். மேலே என்ன சொல்ல முடியும்? சாமிகிட்ட என்ன கேட்கணும் அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் கேட்குறதா இருந்தால் பெறவே வேண்டும் நீ அன்பு கேளுங்க. சரி டைம் பாருங்க, அது கூட பாருங்க ஓடிடுது டைம் என்னதான். சரி அப்படி உடனே அவங்க ரெண்டுத்தையும் எடுத்துனா பாட வச்சாங்க. அவங்க வீணையை மீட்டி பாடினாங்க வைத்தியநாத சாமி முன்னாடி.
அவர்களுடைய புகழ அப்படியே புகழ் எங்கு பறந்தது. பின்னர் எங்களுடைய தீமையை போக்கி ரட்சித்து வறுமையை கெடுத்து இன்பம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துகின்றது. அவங்களுடைய வறுமையெல்லாம் போக்கி பெரும்பாலும் பார்த்து இந்த பாடகர் பூராமே எல்லாம் வறுமையாக தான் இருக்காங்க. பார்த்தோம் அப்பயும் வறுமையில் தான் இருந்திருக்காங்க. எங்களுடைய வறுமையை கெடுத்து இன்பம் அருள வேண்டும் என்று வைத்தியநாத சாமியிடம் பிரார்த்தி. அவ்விரண்டு கனியையும் பாடலை அன்புடன் கேட்டு திருவுள்ள மகிழ்ந்து வைத்தியநாத பெருமான் அவரது அர்ச்சகர், அவருக்கு முன்னாடி சாமி என்ன பண்ணாராம், அர்ச்சகர் போல வெளிவந்தாராம். வைத்தியநாத சாமி இப்போ எப்படி வந்தார், அர்ச்சகராக வெளிவந்தார். முன்னே எழுந்தள்ளி வந்து நின்று விபூதி அளித்து நீர் இருவரும் வா என்று அழைத்து கொண்டு முன்னே சென்று திரு மதிலுக்கு வெளிப்புறம் உள்ள அர்ச்சகர் கிரகத்துக்கு வந்தனர். அர்ச்சகர் மனைவியும் அவரை தமது நாயகர் என்று எதிரே வணங்கி நிற்ப அந்த அர்ச்சகருடைய மனைவி வந்துட்டாங்க. வந்திருக்க அர்ச்சகராக இருக்கிறது யாரு, வைத்தியநாத சாமி இருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் அர்ச்சகருடைய மனைவி வராங்க. உடனே சாமி என்ன பண்ணுறாரு, அவரையும் அழைச்சிக்கிட்டு இந்த ரெண்டு பெண்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக கோயிலை விட்டு வெளியில் மதில் சுவர் பக்கத்தில் வந்துட்டார், வெளிப்புற இடத்துல. உடனே அவர் அந்த மனைவி நினைக்கிறா, இது நம்மளுடைய கணவர் என்றே நினைக்கிறார் அந்த அர்ச்சகருடைய மனைவி. நினச்சதும் உடனே சுவாமியாகிய அர்ச்சகர் சொல்வார், இப்பெண்கள் இருவரும் தட்சிண தேசத்திலே இருந்து வந்திருக்கிறார்கள். அவர் மனைவி பார்த்து சொல்றாரு. ஆனால் இப்போ இது சொல்றது யாரு, சிவன். இவங்க வந்து வெளி தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம் மறந்துட்டோம் வைத்தியநாதா இல்லை, சாமியை பற்றி சொன்னோம் அதுவே பெரிய இன்பம். அதுக்கு மேலே இது ஒரு இன்பமா என்ன சார், இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் தப்பு இல்லை. இருந்தாலும் சாமி தேனாய் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும், அந்த இன்பத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது. சரி, ஏன்னா அப்போ அவங்க கிருஷ்ண தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவ்விருவரும் எம்பெருமானுடைய சன்னிதானத்தில் வீணை எடுத்து இசை மீட்டி பாடி வணங்கினர். இவரது பாடல் நயத்தை பெருமானே மகிழ்ந்திருக்கின்றார் அப்படின்னு சிவபெருமானே சொல்றாரு. சிவபெருமான் மகிழ்ந்துட்டு அவரே வேஷம் போட்டு வந்துக்கிட்டு, அர்ச்சகர் வேஷம் போட்டு வந்து வீணையை பார்த்து சிவபெருமானே ரொம்ப மகிழ்றாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்றாரு. நாம் எல்லாம் சொல்லும் தரமுடையும் வல்லும் இவரை நமது பிள்ளைகள் போல நினைத்து பால் அன்னம் கொடுத்து வருக என்று சொல்லி முகமகிழ்ச்சியோடு புறத்தில் நின்று கோயிலுக்கு போகிறார். உடனே சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் கோயிலுக்குள்ள போயிட்டார். எந்த கோயிலுக்குள்ள, சிவலிங்கத்தில் போய் மறைஞ்சிட்டார். அர்ச்சகர் மனைவியும் அப்பெண்களுக்கு பாயாசம் அன்னம் கொடுத்து உபசரித்தார். உள்ள போனதுமே பாயாசம். எப்படி இயற்கை பாயாசம்னா என்ன, வேணுமோன்னு முக்தி. இயற்கை குருஞானம் வந்து சிதம்பரத்தில் இருக்கும்போது அம்பாலே வந்து பாயாசம் கொடுத்தாருங்க. நம்ம ஊரில் பிறந்த குருஞான சம்பந்த பெருமான் சிதம்பரத்துக்கு போய் வழிபாடு செய்யும்போது அப்படியே மனம் ஒன்று வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அம்பாள் வந்து என்ன பண்ணாங்களாம், பாயாசம் கொடுத்து அவர்களுக்கு அப்படியே 4 நாள் பட்டியாக இருந்தாங்க. இருந்தது அப்படியே மனம் ஒன்று எல்லாத்தையும் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து தியானம் பண்ணியிருந்தார். அந்த நேரத்தில் அம்பாலே வந்து அவர்களுக்கு பாயாசம் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அதனை உண்டு மகிழ்ந்து பெண்களே நீர் எங்கு சீர் என்று வினவினார். அது கேட்டு ஆலயத்திலே விபூதி கொடுத்தல்லிய முதல் இப்போ வரைக்கும் எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கோம், இந்த தளத்துக்கு வந்து எங்கள் மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது, இது வந்து வசிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விவரத்தை எடுத்து சொன்னாங்க. அர்ச்சகர் வந்து பார்த்து பெண்களே நீங்கள் எங்கு, உடனே அந்த நேரத்தில் உண்மையான அர்ச்சகர் வந்துட்டார். ஏற்கனவே அர்ச்சகர் இடத்துல வந்து வைத்தியநாத சாமி சிவலிங்கத்துக்குள்ள போயிட்டாரு. இப்போ உண்மையான அர்ச்சகர் வராரு, அந்த மனைவியோட கணவர் வராரு. அர்ச்சகர் மனைவி வெளியே வந்து எல்லாம் கேட்டு நீங்கள் சற்று உடனே அவர் வந்து என்ன இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு உடனே இப்போ சற்று முன்னாடி தானே நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறான். அர்ச்சகர் மனைவி வெளியே வந்து இவையெல்லாம் கேட்டு நீ சற்று நேரத்துக்கு முன் வந்து சொன்னதெல்லாம் மறந்து போயினீரோ என்று சொல்லி அயல்காரத்தவர் என்று சொன்னீர்களே என்று சொல்லி அனைத்தையும் கேட்டு நமது புதுவை இசை. உடனே அர்ச்சகர் சொன்னார், ஓ இது வைத்தியநாத சாமியுடைய திருவிளையாடல் போல, நான் உண்மையிலே கண்டிப்பாக வரல அப்படிங்க. நான் வந்து எதுவுமே சொல்லலை, இவங்களை பற்றி யாருமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற. தெரிஞ்சது உடனே அப்போ வந்தது சாமி தான் வந்திருக்காரு, இது அவருடைய திருவிளையாடல் என்று இவர்கள் நினைக்கிறார். எதுக்காக சாமி பண்ணாரு அப்படின்னா, மனம் தெளிந்து பிரம்மா விஷ்ணுக்கள் அறியப்படாத நம் பெருமான் நம்மை போல வடிவம் உண்டு. உடனே அவர் என்ன நினைக்கான், வேற எந்த வடிவத்தினாலும் வந்திருக்கான், ஆனால் சிவபெருமான் நம்மளை போல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் மெய் சொல்லியிருக்கிறாரு. அர்ச்சகர் நம்ம வடிவம் உண்டு, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க சிவபெருமானை பார்த்துருக்கீங்க, பார்க்கவே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறாரு. குடிசை தேடி வந்து நம் மனைவி மயிலா எல்லாரும் காண எழுந்தருளினார். அவரை தரிசிக்கும் பெருந்தவும் செய்திருவேனே, நான் அடியும் பார்க்காம விட்டேனே அப்படின்னு அந்த அர்ச்சகர் வருத்தப்படுறாரு. நீங்கள் எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க சிவபெருமானை நேரில் பார்த்துருக்கீங்க, பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இந்த பெண்கள் என்ன தவம் செய்தார்களோ அவங்களும் சிவபெருமானை பார்த்துருக்காங்க. ஏன்னா அர்ச்சகரா சாமி வந்ததுனால அவங்களும் பார்த்துருக்காங்க.
எப்போது ஒரு சிறப்பு இவர்கள் பாடல் இனிது நயம் யாதோ என்று மனம் வருந்தி விபதமுற்று தனது மனைவியை நோக்கி திறந்தோறும் இப்பெண்களுக்கு அன்னம் கொடுத்து வருக என்று சொல்லி தன் பணிவிடைக்கு உடனே அர்ச்சகருக்கு உள்ள அர்ச்சிக்க போயிட்டார். தினந்தோறும் இந்த பெண்களுக்கு நீ எல்லா விதமான சிறப்பு செஞ்சு அன்னம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லிட்டு சாமி எங்கே போயிட்டாரு? உள்ள திருப்பி அர்ச்சகருக்கு அர்ச்சிக்க போயிட்டாரு. இங்கனம் அப்பெண்கள் இருவரும் அர்ச்சகர் கிரகத்தில் 4 பேரும் அன்னம் ருசித்துக் கொண்டு வைத்தியநாத சன்னதியிலே வீணகானம் செய்து வருவர். ஒரு தினம் ஆடை ஆபரணம் வேண்டி புது விநாயகத்திலே பிரார்த்தித்தனர். உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? சாமி எங்களுக்கு ஆடை ஆபரணம் வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? சிவபெருமான் கேட்குறாங்க. அவர் அடியவர் கேட்பது எல்லாம் அருளி செய்த கருணையாளராச்சே. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? வேண்டுவாருக்கு வேண்டும். ஆடை கேட்டால், அதுவும் பாடுறவங்க கேட்டால் சிவபெருமான் உடனே வழங்கிடுவாராம். எது கேட்டாலும் உடனே இத்தலம் அந்த மடவார் வசிக்கும் இடமாதலால் அந்த உடனே சாமி என்ன பண்ணாரு? அந்த வீணை மாடிய பெண்களுக்கு உடனே ஆடை அலங்காரம் கொடுத்து அவரிடத்திற்கு கிரகமும் கட்டி கொடுப்பாய் என்று அந்த அந்த புதுவை தலத்தில் ஒரு அரசன் இருந்தான். நல்லா கவனமாக்காங்க. இந்த புதுவை தலத்துக்கு ஆளக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுடைய கனவுல போய் வைத்தியநாத சாமி என்ன பண்ணுறாரு? இந்த பெண்களுக்கு ஆடை அலங்காரம், அவர்களுக்கு சொப்பனத்திலே தமது சன்னதியிலே வீணை பாடும் பெண்கள் வேண்டிய ஆடை அலங்காரம் கொடுத்து அவங்க வசிக்கிறதுக்கும் இடமும் நீ அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புதுவை ஆளக்கூடிய மன்னருக்கு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? கனவில் போய் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கனவுல தான் சொல்லுவார். நீங்கள் எத்தனை புராணங்கள்லாம் எடுத்து பாருங்க, நேரிலலாம் வரமாட்டார். சாமி எதில் வருவார்? கனவில் தான் வருவது அதிசயம். ஏன் அப்படின்னா கனவில் தான் கனவு பொய்யே கிடையாது. கனவு பொய் கிடையாது, மெய் தான். நீங்கள் காட்சி வேணால் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு பிறவியில் நீங்கள் கண்ட கனவு அது நடந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லை அப்படி கனவு பொய் அப்படின்னா சிவபெருமான் புராணங்கள்லாம் பொய்ன்னு ஆகிப்போம். பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல சிவபெருமான் கனவு தான் சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த 3000 அந்தனர் கனவுல போய் சொன்னார் பாருங்க. திருநாளை போவார் அடியாருக்கு 3000 அந்தனர் கனவுலையும் சொல்லி இவருடைய கனவுலையும் சொல்லி உடனே 2 பேரும் எழுந்தருள் பண்ணி என்ன பண்ணார்? அந்த நெருப்புக்குள் போய் வெளியே வருமாறு சொன்னார். உடனே வெளியே வந்தது உடனே இவர் அந்தனராக மாறினார். யார்? திருநாளை போவார் நாயனர். சரி, அப்படி கனவுல சொன்னது உடனே அந்த மன்னர் என்ன பண்ணார்? கனாவிலிருந்து எழுந்தருளி கன்னி மூலையில் இருக்க மாட வீதியில் ஒரு பணியடி. உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த என்ன சொல்கிறாரு? முதல்ல வீணை பாடிய பெண்களுக்கு ஆடை ஆவரணம் கொடு, ஆடை ஆவரணங்கள். 2வது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவதரிப்பதற்கு கட்டிடம் கட்டி கொடுக்கணும். இத்தலம் மடவார் வசிக்கும் இடமாதலால் மடவார் வளாகம் என்னும் பெயர் வரும் என்று சொல்லி அள்ளி கணிகர் கனாவிலும் எழுந்தருளி சொன்னார். உடனே அந்த இடத்துக்கு எதிரான மடவார் பேர் இந்த 2 பெண்கள் வசித்தது காரணத்தினால தான் அந்த இடத்துக்கு என்னன்னு பேர்? மடவார் வளாகம். நாம் என்ன சொல்லுவோம்? மடார்குளம் அது என்ன பேர்? மடவார். மடவார்னா பெண்கள்னு அர்த்தம், வளாகம்னா வசிக்கும் இடம்னு அர்த்தம். நாம் அந்த பாவனை எடுத்துட்டு கூணாவை போட்டு மடார்குளம் அப்படின்னு ஆகிட்டோம். ஆனால் அது உண்மையில் என்ன பேர்? மடவார் வளாகம் என்று பேர். உடனே அந்த மாடவீதியில் ஒரு பனையடியில் வேண்டிய திரவியம் இருப்பதால் அவைகளையும் எடுத்துக்கொண்டு இஷ்டப்படி அனுபவம் என்று சொல்லிவிட்டு தமது ஆலயத்துக்குள் சென்றார். சாமி என்ன பண்ணாரு? கனவுல மறுபடியும் என்ன சொல்றாரு? அந்த பெண்ணுக்கு நீ கன்னி மூலையில் மாடவீதியில் ஒரு பனையடியில் வேண்டிய திரவியம் இருப்பதால், பனையடினா பனைமரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் திரவியம் இருக்கு, அதையும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க வாழ்வதற்கு என்ன வேணும்? நிதி வேணும். அந்த பெண்கள் வசிச்சா போதாது, கடைசி காலம் வரைக்கும் என்ன வேணும்? நிதி வேணும். அதனால அந்த பனையடி அதிகாரத்தில் என்ன இருக்கு? திரவியம் இருக்கு, அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அரசருடைய கனவுல சொல்றாரு. சொல்லிவிட்டு தன் ஆலயத்துக்குள் சென்றார். பின்னர் அரசரும் காலையில் எழுந்து புது விநாயகர் கட்டளைப்படி கனியாருக்கு வீடு கட்டி கொடுத்து வேண்டிய பணிகள் முதலிய செல்வம் கொடுத்து சென்றார். அப்பெண்கள் இருவரும் புது வீட்டில் குடிபுகுந்து மேற்கூறிய பனையகத்தில் சென்று வேண்டிய திரவியங்கள் எடுத்து கொண்டு மனமகிழ்ச்சியுற்று அங்கே போய் பார்த்தா பனையடி அடியில் திரவியம் இருக்கு. சாமி கனவுல சொன்னார் பார்த்தீங்களா, அதே போல் அதனால தான் இந்த கதைக்கு என்ன பேர்? திரவியம் கொடுத்த படம். அந்த பாவைமார்களுக்கு, பாவையாகிய அந்த பெண்களுக்கு திரவியம் கொடுத்த படம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து ஆடை ஆபரணங்களும் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலே கடைசி வரைக்கும் அவர்கள் நிலை பெற்று இருப்பதற்காக சாமி என்ன பண்ணுறாரு? அந்த நிதிகளையும் அந்த பனையடி அடியிலும் சாமி என்ன பண்ணுறாரு? சேர்த்து வச்சுருக்காரு. உடனே அதை கொடுக்குமாறு சாமி கட்டளையும் இடுறாரு. வைத்தியநாத சாமி மிகப்பெரிய கருணை பாருங்க, எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. ஒரு பாடுறவங்களுக்கு எவ்வளோ சிறப்பு செய்கிறாரு பாருங்க நம்ம வைத்தியநாத சாமி. 2வது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு தலமாக
எப்பயுமே நல்லா கட்டுக்குங்க. பல தலங்கள் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் தான் நமக்கு பக்குவம் வரும். பக்குவம் வருவதுக்கு என்ன செய்யணும்? தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். அப்படி அவங்க ஒவ்வொரு தலமாக போயிட்டு வந்த காரணத்தினால தான் சாமி என்ன பண்ணுறாரு, இவர்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் செய்யும். நாடு நகரம் நல்கிற கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின். அங்கே போய் சும்மா போயிட்டு வருவேன். சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க, எல்லா கோயிலுக்கும் போய் சொல்லியிருக்காங்க. போய்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கே போய் என்ன செய்யணும்? சிவபெருமானை பாடணும். பாடி என்ன செய்யணும்? பணிய வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா நான் நெஞ்ச நிமிடத்துக்கு சாமி முன்னாடி போய் நிற்பாங்க. அப்படி நிற்கக்கூடாது. சாமி முன்னாடி எப்படி இருக்கணும்? பணிவு வேணும். இது அவங்களுக்கு பணிவோடு இருந்து வழிபாடு செய்யணும். தலை எப்படி குடிஞ்ச மாதிரியே இருக்கும். சாமி கோயிலுக்குள்ள வந்துட்டோம்னா தலை எப்படி இருக்கணும்? குடிஞ்ச மாதிரியே இருக்கும். நீங்கள் வெளியில் போய் நிமிர்ந்து போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கோயிலுக்குள்ள வந்தால் தலை குனிஞ்சிடணும். சிலர் பார்த்தீங்கன்னா தலை இங்கே நிமிர்த்துக்கிட்டு 2 கையும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வரும்போது 2 கையும் தொங்க விட்டு அப்படி நடந்து வருவாங்க கோயிலுக்குள்ளே. அப்படி நடக்கலாமா? கோயிலுக்கு வந்து 2 கையும் தொங்க போட்டு நடக்கலாமா? 2 கையும் தூக்கிய கையும் இறக்கவே கூடாது. அதாவது தூக்கியாவது இப்படி கையிலேயே வச்சுக்கோங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது? கீழே முட்டிங்கால கீழே போயிடக்கூடாது. கை தூக்கி அப்படி வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கோங்க. அது வரைக்கும் உள்ளே வந்துட்டோம்னா தூக்கிய கை தூக்கிய வரையும். அப்புறம் சாமியை பார்த்ததும் 2 கையும் சிறங்குவார் ஓங்குவிக்கும் சிரோன் சிறதுக்கும். நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்க கூட இருக்க வேண்டாம். மேலே தூக்கி வழிபாடு பண்ணிட்டு கூட பிடிக்கல இறக்கலாம். சில பேர் பார்த்துட்டு சொற்பொழியில் சொல்லியிருக்காங்க, பின்னாடி இருக்கிறவங்களும் மறைச்சிக்கிட்டு இப்படி சொல்லுவாங்க. அவரு இங்க கொஞ்சம் கையை கீழே இறங்குங்க அப்படி பின்னாடி இருக்காரு. அவரு கம்முன்னு இருப்பா, சொற்பொழியில் சொல்லியிருக்காங்கப்பா. அவர் என்ன செய்யக்கூடாது? தூக்கி கை இறக்காம கூடாது. வழிபாடு பண்ணிட்டு அப்படி இறக்கிட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடையூறு இல்லாமல் வழிபாடு செய்யணும். சாமி வழிபாடு செய்யும்போது என்ன செய்யக்கூடாது? பிறருக்கு இடையூறு இன்றி வழிபாடு, யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வழிபாடு செய்யணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனம் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. சாமி வழிபாடு அந்த நேரத்தில் நம்ம பாட்டை அதிகமாக பாடக்கூடாது. அந்த நேரத்தில் நமக்கு தான் பாட தெரியுங்கிற மாதிரி பாடக்கூடாது. அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. இது அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி வழிபாடு செய்யணும்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த நேரத்தில் இப்போ யாரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டு சத்தம் போட்டு பாடலாம், தப்பே கிடையாது. ஒருத்தர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம சத்தம் போட்டு அந்த நேரத்தில் நம்ம மனசு கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு பாடணும். சரிதானா? சரி. இப்படி உடனே சாமி என்ன பண்ணார்? எல்லா விதமான சிறப்பும் அந்த 2 பெண்களுக்காக செய்தத காரணத்தினால் வீணாக கடைசி அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த திரவியத்தை எடுத்துக்கொண்டு அந்த பனைமரத்தை அடியில் வந்து என்ன இருக்குது, அந்த திரவியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மனமகிழ்ச்சி விட்டு வீணாகானம் பாடி கடைசி வரைக்கும் வைத்தியநாத சாமிக்கு பணிவிட செய்கிறாங்க. அன்றாடம் வைத்தியநாத சாமிக்கு வீணகானம் பாடி சாமிக்கு ஆடல் வாடல்லாம் செய்து வைத்தியநாதருக்கு எல்லா விதமான சிறப்பும் பண்ணி அங்கேயே இருந்து வாழ்கிறாங்க. அன்று முதல் அரசன் புதுவை தலத்திற்கு மடவார் வளாகம் என்னும் நாமகரணம் சுட்டினான். அப்போ இருந்து இந்த தலத்துக்கு என்னன்னு பேர்? மடவார் வளாகம். அது வரைக்கும் என்னதான் இருக்குது? புதுவையில் தான் இருக்குது. இந்த 2 பெண்களை வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கே பேர் மாறுது. என்ன பேர்? மடவார் வளாகம் என்று மாறியது என்று இந்த கதை முடிகின்றது. இது வரைக்கும் கடைசி கொஞ்சம் வேகமாக முடிச்சிடும். நல்லா போச்சா? எப்படி மடவார்னு வந்துச்சு? இந்த 2 கணிகர் குலத்தில் பிறந்த 2 பெண்கள் தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து அங்கிருந்து ஒவ்வொரு தலமாக வந்து வழிபாடு செய்து கொண்டு வந்து எங்கே வராங்க? இந்த புதுவை தலத்துக்கு வந்தது மன அமைதியாக இருக்குன்னு சொல்லி உடனே இங்கே உள்ள பெருமானை வீணை கானம் பாடி வழிபாடு செய்து. அப்போ சாமி என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு அவர் பாடுறது உடனே அர்ச்சகர் உருவத்தில் வந்து அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவருக்கு அன்னம்லாம் கொடுக்க சொல்லி உடனே இந்த சிறப்புகள்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? அரசனுடைய கனவுல போய் இவருக்கு வேண்டி உடனே இவங்க வந்து சாமிகிட்ட விண்ணப்பிக்கிறாங்க, இவருக்கு ஆடை ஆபரணம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உடனே சிவருமன் கொடுத்துறாரு. எது கேட்டாலும் சாமி கொடுத்துறாரு. ஆடை ஆபரணம் வேணும்னது உடனே அரசனுடைய கனவுல என்னுடைய பக்தை சாமி பாருங்க, என்னுடைய பக்தை ஆடை ஆபரணம் கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணாரு? அவள் கட்டி கொடுக்க வீடு கட்டி குடியா அப்படின்ட்டார். அது மட்டும் இல்லை, அவள் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு செல்வம் குடியா அப்படின்ட்டார். அதுதான் வைத்தியநாத சாமியோட கருணை. இது அவங்களுக்கு ஒன்று கேட்டால் எத்தனை கொடுக்காரு பார்த்தீங்களா? 9 கொடுப்பாரு சாமி. நம்ம ஆனால் நீங்கள் எதையும் பிரதிபலன் இல்லாமல் வழிபாடு செய்யுங்க. சாமி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே சாமி கொடுப்பார் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உபகை சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவரை என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில்
தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே சனித்த தமிழன் விடியாள் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கவடும் மணவார் கடப்ப மணிவோனே தருணமிதையா மிகுத்த கணமதுரும் நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வைத்த வடிவேலா அருணதலபாத பத்மம் அது நிதமே துதிக்க அரியத்தம் அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே கைலாய வரம்பரி சிவஞான போது நெறி காட்டுவனை பயிர்வாய்மை கண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாய்விலாரும் ஒரு திருவாவூர் வாழ்வு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி கலைகமாக வான்வகில் வளாதிமிக மணிவளம் பிறக்கமன் பொன்முறை அரசு செய்ய குறைவில்லாது எதிர்வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகன் பார்வதி வதையே சிவனே போற்றி ஏழுமுகனுக்கு சிற்றம்பலம். நாளையோட புராணம் முடியுது. அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி சனி 3 நாள் அந்த கிளாஸ் கையாடி கொள்வாங்கல்ல, அங்கே 4 நாள் பேச போகிறேன். அடி வந்து திரு ஞானசம்பந்த பெருமான், திரு நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள், மாணிக்காச பெருமானை பற்றி அடி வந்து வியாழன் வெள்ளி சனி, அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே கோயில், நம்ம கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை இங்கே சொல்லி, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அங்கே கையெழுத்து இது சிவாஜி போகிற ரோட்டில் இருக்கணும். சச்சிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம். சச்சிலேருந்து தள்ளியா அங்கேருந்து வாய்ப்பு உள்ளவங்க வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு சாயங்காலம் 6 to 7 சாயங்காலம் 6 to 7 சாமி இதுதானா? சரி, சர்ச்சுக்கு அடுத்து கைலாசநாதர் கோயில், கைலாசநாதர் வெளிப்படுறா அந்த கோயில். அது பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்கும், சந்துக்குள்ளே போய் போகும். இங்கிட்டு பாருங்க அழைச்சிருக்கோம், சந்துக்குள்ளே போய் பாருங்க. சரி, இது ஆரம்பிச்சு